ஹல்லேலூயா. சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 92வது நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை கிருபையாய் கர்த்தர் ஆச்சரியமாய் நம்மை ஆண்டவர் நடத்தி வந்தார். அவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே வருகிறார். ஆமேன். இன்னும் ஆண்டவர் இந்த ஜெபத்தை முடித்து ஒரு புதிய ஆண்டிலே கர்த்தர் நம்மை வெற்றியோட கர்த்தர் புறப்பட பண்ண போகிறார். ஆமேன். ஆண்டவர் நமக்கு இதுவரையிலும் கிருபையாய் இருந்தவர், இனியும் அவர் நமக்கு கிருபையாகவும் தயவாகவும் கர்த்தர் நமக்கு இருந்து கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரத்தினுடைய 16வது 17வது 22வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். அடுத்ததாக 17வது வசனம், விருந்து வேளையில் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவரிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அப்படியே 22வது வசனத்தை வாசிக்கலாம். 22வது வசனம், ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். இப்போ 17வது வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். 17வது வசனத்தை திரும்ப வாசிக்கும் போது, விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைப்பிக்கப்பட்டவரிடத்திலே போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள். இதில் இந்த வசனத்தில் இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கிங்க. எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள். 22வது வசனத்தில் வாசிக்கும் போது, 22வது வசனம், ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது. ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 2 வசனத்திலையும் ரொம்ப ஆச்சரியமான ஒன்று இருக்கிறது. ஒன்று, முதல் வசனத்திலே எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. நம்பர் 2, 22வது வசனத்திலே இன்னும் இடம் இருக்கிறது, இன்னும் இடம் இருக்கிறது. அப்போ நான் இந்த 92வது நாள் இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் நம்மோட பேசுகிறார். எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வருகிற வருடத்திற்கான சகல அற்புதத்தையும் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த வெற்றியை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது எல்லாம் முடிஞ்சு போகல. அடுத்து ரொம்ப அழகா சொல்லுகிறது, இன்னும் இடம் இருக்கிறது. சில நேரத்தில் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால், மனுஷ பிரகாரமாக யோசிக்கும் போது சில வாசல்கள் நமக்கு திறக்காத போது, சில கதவுகள் அடைக்கும் போது, இனி எதுவுமே இல்லைன்றது மாதிரி நமக்கு தோணும். அப்படின்னா அந்த பிஸ்னஸில் எதுவும் இல்லை, இதில் எதுவும் இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் ஒரு ஒரு முடிவை நம்ம எல்லாத்துலேயும் நம்ம எடுத்துருவோம். ஏதாவது ஒன்று நஷ்டமாகும் போது, கைகூடி வராத போது நம்ம எடுக்கிற முடிவே என்ன முடிவு அப்படின்னு சொன்னால், அவ்வளோதான், இதோட இந்த ஆஃபர் முடிஞ்சிருச்சு போல, இதோட இந்த இடத்துல இருக்கிற அந்த ஸ்பேஸ் குறைஞ்சிருச்சு போல, இனி அந்த இடத்துக்கு போக முடியாது, இனி அந்த இடம் நமக்கு இருக்காதுன்னு நினைப்போம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இந்த உலகம் எவ்வளவு பெருசா இருக்குதோ, ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற வழிகளும் அவ்வளவு பெரிதான வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறது ஒரு வழி அல்ல, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்கிறது. நான் இன்றைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னும் இடம் இருக்கிறது. நீங்கள் பிழைப்பதற்கு இன்னும் இடம் இருக்கிறது, நீங்கள் சாதிப்பதற்கு இன்னும் இடம் இருக்கிறது, அந்த அற்புதம் நடக்கிறதற்கு இன்னும் இடம் இருக்கிறது. எல்லா இடமும் முடிஞ்சு போகல, எல்லா ஆஃபரும்
இன்னும் முடிஞ்சு போகல, எல்லா இடத்துலையும் ஆள் வந்து ஃபில் ஆகல. உங்களுக்குரிய இடம் அது கண்டிப்பாக இருக்கிறது. கர்த்தர் ஒரு இடத்தை உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுக்கான ஒரு இடம் நிச்சயமாய் அந்த இடத்திலே உண்டு. எத்தனை பேர் அந்த இடத்திலிருந்து வாங்கினாலும், எத்தனை பேர் அந்த இடத்திலிருந்து எடுத்து கொண்டாலும், கர்த்தர் உங்களுக்கென்று அந்த இடத்துல ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு சில நேரத்தில் வந்து என்ன தோன்றும் அப்படின்னு சொன்னால், அது வந்து எதுவுமே இருக்காது அப்படின்னு தோணும். இதற்கு ஒரு பெரிய ஒரு சாட்சி இருக்கிறது. கோயம்புத்தூரில் இந்த கிராஸ்கட் ரோடு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு ரோடு. நீங்கள் இந்த கிராஸ்கட் ரோடு போய் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் கூட வந்து வீணாக இருக்காது. நமக்கெல்லாம் இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் வந்து ஒரு 3000 ரூபாய் விலை வரும் அப்படின்னு சொன்னால், கிராஸ்கட் ரோடில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் வந்து 30,000 ரூபாய் வரைக்கும் விலை இருக்கும். ஒரு சென்ட் இடம் வந்து ஒரு 3 கோடி 4 கோடி அந்த மாதிரி இருக்கும். அதனால அந்த மாதிரி ரொம்ப நெருக்கமான ஒரு இடம். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் வந்து ஒரு தரிசனம் தந்தாராமா. அப்போ ஜெபம் பண்ணும்போது, கிராஸ்கட் ரோடில் நான் வந்து உனக்காக ஒரு ஷாப், நான் ஒரு கடை உனக்கு நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி அவருடைய மனசில் அப்படியே அந்த தோணின உடனே அதற்காக அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அப்போ ஒரு 10 ஆண்டுகள் உருண்டோடிருச்சு. அப்போ 10 ஆண்டுகள் தாண்டி அந்த ரோட்டில் வரும்போது ஃபுல்லாக எல்லா பக்கமும் கடையாயிருச்சாமா. அப்போ இவர் நினைச்சாராமா, இந்த இடத்துல நமக்கு எப்படி ஆண்டவர் தரப்போறாரு, எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நாள் அவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ஒரு 8க்கு 10, 8 அடி அகலம் 10 அடி நீளத்திற்கு ஒரே ஒரு கடை வந்து போக்கியத்திற்கு வருது, நீங்க எடுத்துக்கிறீங்களான்னு சொன்னாராமா. உடனே இவர் போய் பார்த்த உடனே சரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடையில் ஒரு சின்ன பெட்டி கடை ஆரம்பிச்சு அந்த கடையை வந்து அவர் எடுத்து அந்த கடை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாளுக்கு நாள் வந்து கொஞ்சம் அப்படியே நல்ல டெவலப் ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு நல்ல இடம் தருவாரே அப்படின்னு சொன்னால், கரெக்டாக இவருக்காகவே ஒரு பின்னாடி ஒரு இடம், அந்த இடத்திற்கு வழி எதுவுமே இல்லை. இந்த இடத்துல இருந்து போனாதான் அந்த இடத்துக்கு போக முடியும். அதுக்கு கர்த்தருடைய கிருபையின்படி அந்த பின்னாடி இருக்கிற இடம் இவருக்கு கிடைத்து அந்த இடத்துல அவர் சொன்னார், இந்த இடத்துல யாருக்கும் இடம் கிடைக்காது, ஆனா கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார், கர்த்தர் எனக்கு இடம் தந்தார். அதனால இங்க ஒரு பெரிய விருந்து இந்த இடத்துல நடக்கிறது. அந்த விருந்திற்கு எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த எஜமானன் போய் எல்லாரையும் அழைக்க சொல்றாரு, விருப்பப்பட்டவங்களை எல்லாம் வர சொல்லுங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. எல்லாரும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சதுக்கு அப்புறம் கூட அதுல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் வந்து தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா நீங்க வந்து ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லலாம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, அந்த இடத்துக்குள்ள இனி போக முடியாது, அந்த உயர்வுக்குள்ள இனி போக முடியாது, அந்த இடத்துல எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லை பாஸ்டர், எந்த வாய்ப்புமே இல்லை பாஸ்டர். உங்களுடைய கண்ணுக்கு தெரியல, உங்க கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லா இடமும் ஃபினிஷ்டு, எல்லா இடத்துலையும் ஆள் வந்தாங்க, எல்லாமே நிவர்த்தி ஆயிருச்சு. ஆனா கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார், இன்னும் இடம் இருக்கிறது, இன்னும் இடம் இருக்கிறது, உங்களுக்கான இடம் இன்னும் இருக்கிறது. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி சவுண்ட் முழு பலத்தோடு ஆமென், முழு பலத்தோடு எஸ், இன்னும் இருக்கிறது, இன்னும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, இன்னும் ஒரு இடம் உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார், இன்னும் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டாலும் ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் பிழைக்கும்படி இன்னொரு இடம் இருக்கிறது, நீங்க வாழும்படி இன்னொரு இடம் இருக்கிறது. இதோட முடியல, இந்த வியாதியோட முடியல, இந்த சூழ்நிலையோட முடியல, இந்த கடனோட முடியல, இந்த அவமானத்தோட முடியல. கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், இன்னும் இடம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் இடம் இருக்குது அப்படின்றத வருகிற ஆண்டுல ஆண்டவர் உங்க கண்கள் காண கர்த்தர் கொண்டு வருவார்.
நீங்க இறங்கி செயல்பட்டா போதும், நீங்க ஜெபம் பண்ணி காரியங்களை நடத்தினா போதும். ஆண்டவர் அவ்வளோ இடத்தை நமக்காக வைத்திருக்கிறார். வாய்ப்புகளை அள்ளி நமக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்க சோர்ந்து மட்டும் போக வேண்டாம். 38 வருடமா வியாதியா இருக்கிற மனுஷனுக்கு எல்லாரும் பார்க்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? இனி உனக்கு வாய்ப்பே இல்லைப்பான்னு தான் சொல்லியிருப்பாங்க. அவனுடைய வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் சுகப்படுத்துகிறதற்கு வாய்ப்பு உண்டா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? அவனை பார்த்து வாய்ப்பே இல்லை. ஏன்னா யாருமே இல்லைல்ல, அவனை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை, அவனாலையும் போக முடியாது. இந்த ரெண்டும் இல்லாம அற்புதமும் நடக்காது. அப்போ உலகத்தினுடைய பார்வைக்கு அவனுடைய பார்வைக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல அவனுக்காக ஒரு இடத்தை கர்த்தர் உண்டாக்கி அந்த மனுஷனை தேடி வந்தார். அதனால ஒரு 3 விசை எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லலாம், இன்னும் இன்னும் இடம் இருக்கிறது. சொல்லுங்க, இந்த வார்த்தையை நீங்க அதை ஆணித்தரமா நம்புங்க, ஆணித்தரமா நம்புங்க. உங்க பிள்ளைக்காக ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் இன்னும் இடம் இருக்கிறது. உங்க பிள்ளையினிடத்துல போய் சொல்லுங்க, முடிஞ்சு போகல, உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போகல, உன்னுடைய எதிர்காலம் முடிஞ்சு போகல, உன்னுடைய சம்பாத்தியம் முடிஞ்சு போகல. ஆமேன். ஆண்டவர் யாரோ ஒருத்தரிடத்துல தெளிவாய் கர்த்தர் நேருக்கு நேரம் ஆண்டவர் பேசுறாரு. இல்ல மகனே, அதுக்காக தான் இன்னைக்கு இந்த ஜெபத்துல நான் உன்னை கலந்து கொள்ள பண்ணி இருக்கிறேன். இன்றைக்கு உனக்கான வார்த்தை கடந்து வருகிறது. இன்னும் இருக்கிறது, இன்னும் இருக்கிறது. நான் தற்கொலை பண்ணிக்கவா? நான் பேசாம செத்து போயிடவா? பேசாம இந்த உலகம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஒன்றும் பண்ண முடியல? இல்ல, இன்னும் இடம் இருக்கிறது, இன்னும் இடம் இருக்கிறது. எனக்காக இடங்களை ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஒரு வழி அடைந்தால் எனக்காக 7 வழியை திறக்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமேன். நான் அவரை நம்புறேன், நான் அவரை நம்புறேன். அவரை நம்புறவர்களுக்கு கர்த்தர் கேடகமானவர். ஆமேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர் அல்லோ, திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவர் அல்லோ. எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் அத்தும ஆதாயம் செய்வேன். பாடுவோம். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் அத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஓடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஓடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடி. கைகளை மேல தட்டி சொல்லுவோம், எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் அத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் கர்த்தருக்காய் ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்துட்டீ, கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்துட்டீ, காடுகளவும் கூரை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீ, காடுகளவும் கூரை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீ. சொல்லுவோம், எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை,
ஆயுள் முழுவதும் கர்த்தருக்கா ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கா ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. இன்னும் இடம் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில இந்த 2 வார்த்தையும் எப்பவுமே நம்ம மறந்துடவே கூடாது. எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, இன்னும் இடம் இருக்கிறது. வருகிற ஆண்டுல நம்ம ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நம்ம நுழைய போறோம்ல, எந்த விசுவாசத்தோட நீங்க நுழையணும்னா எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. என்னுடைய கண்ணு காணல, என்னுடைய காதுகளில் கேட்கல, ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் ஆயத்தமா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இன்னொன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, அங்கே இன்னும் இடம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கீவேர்டோட தான் நம்ம எங்க போறோம்னா ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கடந்து போக பண்ண வல்லவரா இருக்கிறார். அதனால சிலரிடத்துல ஆண்டவர் முகமுகமாய் கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. முடிஞ்சிருச்சுன்ற அந்த வார்த்தையை இனி நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. முடிஞ்சிருச்சுன்ற அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வரவே வேண்டாம். ஒருவேளை அந்த பலவீனமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், தீராத வியாதியா இருக்கலாம். ஒருவேளை நீங்க இப்ப கடந்து போகிற பாதை அவ்வளவுதான் பினிஷ்ட் அப்படின்ற இடத்துல வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. உங்களுடைய உயர்வுக்கான சகலமும் ஆயத்தமா இருக்கிறது, இன்னும் இடமும் இருக்கிறது. எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, இன்னும் இடமும் இருக்கிறது. உங்களுடைய ஓட்டம் முடியல, உங்களுடைய ஓட்டம் முடியல. கர்த்தர் உங்களை வருகிற ஆண்டு உங்களை கொண்டு ஓட்ட பண்ணுகிற ஓட்டம் அது சாதாரணமானது அல்ல. அது பெரிய ஓட்டத்தை கர்த்தர் ஓட பண்ண போகிறார். ஒரு மகிமையான ஓட்டத்தை நீங்கள் ஓட போகிறீர்கள். இதுவரையிலும் கண்டிராத ஒரு ஓட்டத்தை கர்த்தர் ஓட பண்ணுவேன். நிறைய பேர் கரங்களை தட்டி ஆமோதிக்கும் போது ஒரு அபிஷேகத்தின் மகிமை அநேக பிள்ளைகள் மேல இறங்கி வருகிறது. அதற்கு வேண்டிய பலன் இப்பொழுது கடந்து வருகிறது. அதற்கு வேண்டிய சுகத்தை கர்த்தர் தராரு, அதற்கு வேண்டிய ஞானத்தை ஆண்டவர் தராரு, அதற்கு வேண்டிய ஐடியாக்களை ஆண்டவர் தராரு. நல்ல கரங்களை தட்டி அந்த அபிஷேகம் இறங்கட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். இன்னும் இடம் இருக்கிறது, இன்னும் இடம் இருக்கிறது, இன்னும் இடம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 92வது நாளில் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் இந்த திரவியங்களால் அப்படின்னா நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் அப்படின்றத ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் உன்னுடைய கைகளை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை நிரப்புவேன், நான் உன்னை வலதுபுறத்திலும் இடப்புறத்திலும் இடம் கொண்டு நான் பெருக பண்ணுவேன், உனக்கு நிறைய திரவியங்களால் உன்னை நான் நிரப்புவேன், உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும், ஆச்சரியமாய் சந்திக்கப்படும், நீ மிச்சம் எடுப்பாய். இப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே இன்றைக்கு காலையிலிருந்து ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதனால நாம் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இந்த 100 நாள் ஜெபத்தில் கர்த்தர் நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க போகிறார். உங்களுடைய வறுமைக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய குறைவுகளை ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் வாசஸ்தலங்களை விசாரிக்கும் போது இனி நீங்கள் குறைவை காண மாட்டீர்கள். ஆண்டவர் ஒரு பெருக்கத்தின் நாளை சீக்கிரமாய் கட்டளையிட போகிறார். ஒரு ஆசீர்வாதத்தின் நாளை ஆண்டவர் நமக்கு சீக்கிரமாய் கர்த்தர் கட்டளையிட போகிறார். வேதத்தை திறந்து இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போறோம். உபாகமம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் கொஞ்சம் ஒரு பெரிய வாக்குத்தத்தம். இது யோசேப்பிற்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம்
33ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்திலிருந்து சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருட்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடியில் எழுந்தருளினவருடைய தயை யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷமானவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த யோசேப்பை ஆசீர்வதித்த இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க போறாரு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 3 வசனத்தையும் நம்முடைய தலையின் மேல கரத்தை வச்சு நம்ம அறிக்கை செய்ய போறோம். இது ரொம்ப நல்ல வசனம். பாருங்க, நீங்க 13ல இருந்து வாசிக்கும் போது ஒரு டைம் வாசிச்சுட்டு அதற்கு பிறகு நம்ம இந்த வசனத்தை நம்ம இன்னைக்கு சுதந்தரிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா வாசிக்கலாம். யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருட்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடியில் எழுந்தருளுடைய தயை யோசேப்பனுடைய சிரசின் மேல் தன் சகோதரனின் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. ஹல்லேலூயா. இப்ப தலைமையில கையை வச்சு அந்த வார்த்தையை நம்ம சொல்ல போகிறோம். 13வது வசனத்திலிருந்து யோசேப்பை குறித்து, ஆமென், கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றினாலும், ஆமென், சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருட்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடியில் எழுந்தருளுடைய தயை யோசேப்பனுடைய சிரசின் மேலும் தன் சகோதரனின் விசேஷித்தவனுடைய உச்சம் தலையின் மேலும் வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நமக்கு திரவியத்தை ஆண்டவர் தருகிறவர். ஆமென். வாசிக்கலாம் அந்த 15வது வசனம். ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருட்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்க போகிறார். நம்முடைய குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்க போகிறார். நம்முடைய கடன்களில் இருந்து ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். பற்றாக்குறைகளை ஆண்டவர் மாற்றி நம்மை திருப்தி அடைய பண்ணி நம்ம மிச்சம் எடுக்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நாம் விசுவாசிக்கிறேன். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க?
நம்புறீங்கன்னு தெரியல. ஆண்டவர் திரவியங்களால் நம்மை நிரப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு சீக்கிரமாய் கர்த்தர் அவருடைய நல்ல பொக்கிஷத்தை கர்த்தர் திறந்து உங்களை ஆண்டவர் திரவியங்களால் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நிறைய திரவியங்கள் நமக்கு கிடைக்க போகிறது. நினைக்காத இடத்திலிருந்து, எதிர்பாராத இடத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு நேராய் செல்வங்களை கர்த்தர் வரப்பண்ணி உங்களுடைய குறைவுகளை முழுவதுமாய் ஆண்டவர் மாற்றி நீங்கள் திருப்தியாய் நீங்க மிச்சம் எடுக்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த வசனத்தை யோசிக்கும் போது இதிலிருந்து ஆண்டவர் ஒரு சம்பவத்தை புதிய ஏற்பாட்டில் அப்படின்னா அந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தேவையை ரொம்ப ஆச்சரியமா ஆண்டவர் சந்திக்கிறார். அதுல மிச்சம் எடுக்கிறார். அதற்காக கர்த்தர் செய்த 3 விதமான ஆயத்தத்தையும் ஆண்டவர் செய்த சில அற்புதத்தையும் அதுல சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். வேதத்தை நாம் திறந்து அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்திலே செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியினால் இயேசு மலையில் ஏறி அங்கே தம்முடைய சீடர்களுடனே கூட உட்கார்ந்தான். அப்பொழுது யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதி உத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொண்டாலும் 100 பணத்திற்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீடரில் ஒருவனும் சீமோன் பேதுருடைய சகோதரனாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 புருஷர்களுக்கு ஆண்டவர் போஷித்து 12 கூடை நிறைய ஆண்டவர் மிச்சம் எடுக்கிறார். அப்படின்னா இங்கே ஒரு பெரிய தேவை இருக்கிறது. அந்த தேவைக்கு தகுந்தது போல இங்கே எதுவுமே இல்லை. அந்த தேவையை யாராலும் பூர்த்தி செய்ய முடியாது. அந்த தேவைக்காக இன்னொரு இடத்திலிருந்து வாங்கி அதை ரெடி பண்ண முடியாது. இப்படி ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது ஆண்டவர் தன்னுடைய கையில கொடுக்கப்பட்ட அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து அவ்வளவு பெரிய தேவையை கர்த்தர் சந்தித்து 12 கூட நிறைய ஆண்டவர் மிச்சம் எடுத்தார். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு கிருபையாய் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை திரவியங்களால் நான் நிரப்புவேன். யோசேப்புக்கு அந்த திரவியங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அவனுடைய தலையின் மேல் வைத்த ஆசீர்வாதம் என்னன்னா, உனக்கு வானத்திலிருந்து ஆசீர்வாதம் உண்டாகும், பூமியிலிருந்து ஆசீர்வாதம் உண்டாகும், மலைகளிலிருந்து உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அப்படின்னா யோசேப்பினுடைய தலையின் மேல் வைத்த ஆசீர்வாதம் உனக்கு எல்லா இடத்திலிருந்தும் உனக்கு நான் செல்வத்தை நான் வர பண்ணுவேன். ஆண்டவரே அவனுக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு. வானம் ஆண்டவரால் உண்டாகிறது, பூமி கர்த்தரால் உண்டாகிறது. அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், கிழக்கு மேற்கு பல இடங்களிலிருந்து இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறிச்சான்னா, யோசேப்பு எகிப்திலே வேதம் சொல்லுகிறது பார்வோனுடைய அரண்மனையிலே அவன் விக்கிரவனாய் இருந்தான். அந்த பார்வோனுடைய அரண்மனையிலே இருந்து
நிறைய பொருட்களை அவன் அந்த விவசாயத்தில் வர்ற பொருட்களை தேசமெல்லாம் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால அவன் எல்லாத்தையுமே விற்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டில் இருக்கிற திரவியங்களும் எங்கே வந்துச்சுன்னா யோசேப்புனுடைய காலுக்கு கீழே வந்துருச்சு. ஆனால் யோசேப்பு அதை எடுத்து பார்வோனுக்காக எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கும் போது யோசேப்பு சாதாரணமான மனுஷன். யோசேப்புக்கு அந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் வர்றதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனா கர்த்தருடைய வாக்கு தத்தம் அவன் தலையின் மேல் அப்படியே நிறைவேறினது. அதே போல நானும் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு கொடுக்கப்படும் போது எனக்கா பாஸ்டர், என்னுடைய குடும்பத்திற்கா திரவியமா இல்ல வசதியா ஆசீர்வாதமா, அதெல்லாம் ரொம்ப வாய்ப்பெல்லாம் எதுவுமே இல்லை, அதெல்லாம் நடக்காது போல தெரியுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறாரே, ஆனால் அந்த வாக்கு தத்தம் பொய்யாய் போகாது. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் வெகு சீக்கிரத்திலே உங்களுக்கும் எனக்கும் திரவியங்களை கர்த்தர் அனுப்பி, ஆமேன், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் சுற்றிலும் இருந்தும் ஒரு உதவிகளை உங்களுக்கு கர்த்தர் அனுப்ப பண்ணி, ஆமேன், உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்தித்து மிச்சம் எடுக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அப்போ இந்த இடத்துல 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு ஆண்டவர் நிறைய பேருக்கு போஷிக்கிறார். இந்த சம்பவத்தை நம்ம நிறைய டைம் நம்ம தியானிச்சாலும் இதுல ஆண்டவருடைய மகத்துவம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதை ஒன்னொன்னா சொல்லி 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 நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போறோம். நம்பர் 1, முதலாவதாக இந்த இடத்துல 6ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்லப்படுதுன்னா, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். எல்லாரும் சொல்லுங்க, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இப்போ இந்த இடத்துல தேவை என்ன தேவை அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன பையனால ஒரு சின்ன பையனால இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. சின்ன பையனால இந்த 5000 புருஷர்களுக்கு மட்டும் போஷிக்க முடியாது. இந்த பையனுடைய சம்பளத்திலேயோ இவன் கொண்டு வந்திருக்கிற இந்த காரியத்தினாலேயோ இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய முடியாது. ஆனா இவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வதற்கு புருஷர்கள் மட்டும் 5000 பேர். நம்ம 5000ன்னு சொல்ல வேண்டாம், நம்ம 20000 பேர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 20000 பேருக்கு ஆண்டவர் ஃபுட்டு சாப்பாடு கொடுக்கிறதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒருத்தர் யார் அப்படின்னா, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அப்போ நாம் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க போறது உறுதி. கர்த்தர் உங்களை மிச்சம் எடுக்க போகிறது உறுதி. உங்களுக்காக கர்த்தர் நிறைய வாசல்களை திறக்க போகிறது உறுதி. உங்களுடைய கைகள் நிரம்பி வழிய போகிறது நிச்சயம். 12 கூடை நிறைய மிச்சம் எடுத்தது போல உங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு ஆண்டவர் மிச்சம் எடுக்க பண்ண போகிறார். கர்த்தர் மிச்சம் எடுக்கிறதற்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிற முதல் ஆள் யாருன்னா, ஒரு சின்ன பையன். ஒரு சின்ன பையன் அப்படின்னா அந்த பையனால எதையுமே செய்ய முடியாது. அந்த பையன் கொண்டு வந்ததை குறித்து நிறைவேற்றவே முடியாது. இன்றைக்கு தகுதியே இல்லாத உங்களை கொண்டு அப்படின்னா இந்த காரியத்தை நான் முடிக்கவே முடியாதுன்ற உங்களை கொண்டு அன்றைக்கு அந்த சின்ன பையனை கொண்டு கர்த்தர் அவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய முடியுமானால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்க கரத்தை கொண்டே, உங்களுடைய கையிலே இருக்கிறதை கொண்டே, உங்களுடைய திறமைகளை கொண்டே, உங்க ஞானத்தை கொண்டே, ஆமேன், அந்நியர்களை கொண்டு அல்ல, கர்த்தர் உங்களுக்கான வாசல்களை திறந்து, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வாசலை திறந்து, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து அதை பெருக பண்ணி இந்த தேவையை சந்தித்து மிச்சம் எடுக்க உதவி செய்ய போகிறதற்காய் நல்ல முழு பலத்தோட கரங்களை தட்டி ஆண்டவரால் அந்த காரியத்தை செய்ய முடியும். ஆண்டவரால் அந்த காரியத்தை செய்ய முடியும். சிறியவர்களை கொண்டு, சிறியவைகளை கொண்டு பெரிய அற்புதத்தை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னா, இந்த சின்ன பையன்
அவ சின்ன பையனா இருந்தாலும் தன்னுடைய தாய் வந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ணதுக்கு போறதுனால இந்த பிள்ளை சரி ஆண்டவர் ஒருவேளை பிரசங்கம் பண்ணினாருன்னா ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சாங்களோ தெரியல. அந்த அம்மா வந்து வந்தாங்களா வரலையா, இவங்க அப்பா அம்மாவோட இந்த பையன் வந்தானா, இந்த பையன் தனி ஒரு பையனா வந்தானா, இது எதுவுமே குறிப்பிடப்படலை. ஆனா ஆக மொத்தத்தில் இந்த பையன் 5 அப்பமும் 2 மீனும் கொண்டு வந்திருக்கிறான். ஆனா இந்த 5 அப்பமும் 2 மீனையும் ஆண்டவர் பிரசங்கம் பண்ண எடுத்து சாப்பிடல. பொதுவாக வந்து நம்ம என்னதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது பெரியவர்கள் பிரசங்கத்தை கேட்டாலும் சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப நேரம் அந்த பிரசங்கத்தை என்ன பண்ண முடியாது, கான்சன்ட்ரேஷனாக கேட்க முடியாது. நீங்கள் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரும்போது கையோட நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, நிறைய பென்சில் கொண்டு வருவாங்க. நீ ஏதாவது வரைஞ்சிட்டு ஏதாவது கிறுக்கிட்டு அப்படின்னு, அப்படி கிறுக்கலைன்னா சர்ச்சில் இருக்கிற பாயில் கிறுக்கி வைப்பான் அவன், இல்லைன்னா ஏதாவது நோண்டி வைப்பான், ஏதாவது ஒன்று. அவனுடைய டைரியை நம்ம எடுத்து பார்த்தாலே அவனுடைய பேரை எழுதி பூவாக போட்டு வச்சிருப்பான். யாரையாவது பக்கத்தில் இருக்கிற குண்டா இருக்கிற ஆளை வரைஞ்சி வச்சிருப்பான். நீங்கள் இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுடைய சர்ச்சில் என்னடா பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி அந்த நோட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆக மொத்தத்தில் அவனுடைய டைரி ஃபுல்லாக ஏதாவது ஒரு படம் வரைஞ்சிருப்பான். ஏன்னா அவனுக்கு அந்த பிரசங்கம் வந்து ஒரு 10-15 நிமிஷம் தாண்டினதற்கு பிற்பாடு என்ன பண்ண முடியாதுன்னா ரொம்ப அதிகமாக கேட்க முடியாது. அதனால அவனுக்கு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும், அவன் வந்து வேற ஏதாவது விளையாண்டுட்டு இருப்பான். ஆனால் இந்த பையனை குறித்து ஆச்சரியமா இருக்குது. நம்ம வந்து நீங்க என்னைக்காவது ஒரு நாள் பிஸ்கட் கொண்டு வந்து உங்க பிள்ளைங்க சாப்பிடாம போயிருக்காங்களா? அவனுக்கு பசி இருக்கோ இல்லையோ, போர் அடிச்சிச்சுன்னா கண்டிப்பா அந்த பிஸ்கட் அவன் சாப்பிட்டு தான் ஆவான். ஆனா இந்த பிள்ளை இந்த சின்ன பையனா இருந்தாலும் எப்படி இருந்திருக்கிறாருன்னா, ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தையில வந்து ரொம்ப சின்சியரா அவனுக்கு அந்த சாப்பிடணும்னு அவனுக்கு தோணலை, அவனுக்கு விளையாடணும்னு தோணலை, அவனுக்கு பசி எடுக்கலை. அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா முழுக்க ஆண்டவருடைய வார்த்தையிலே அப்படியே மூழ்கி போனான், அந்த தரிசனத்துல மூழ்கி போனான். ஒரே கான்சென்ட்ரேஷன் மட்டும்தான் அவனுக்கு இருந்துச்சு. அந்த பக்கமும் இந்த பக்கம் அவனுடைய சிந்தை எக்காரணம் கொண்டு திரும்பவே இல்லை. அதனாலதான் அத்தனை ஜனங்கள் போஷிக்கிறதற்கு அவன் காரணமாய் மாறினான். ஆண்டவருடைய பிள்ளையை பிசாசு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவான். நிறைய நேரத்தில் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை அதில் செலுத்த விடாதபடி, உங்களுடைய பிஸ்னஸில் செலுத்த விடாதபடி, உங்களுடைய வேலையில் செலுத்த விடாதபடி, உங்கள் முன்னேற்றத்தில் அவன் இடம் கொடுக்காதபடி நிறைய டிஸ்டர்பன்ஸை கொண்டு வர்றது மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஆண்டவர் உங்களை உயர்த்துறதற்கு விரும்புகிறார். நீங்கள் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார்னா, ஒரே மனசாயிரு, ஒரே லட்சியத்தோட இரு. எடுக்கப்பட்டிருக்கிற குறிக்கோளை நீங்கள் எந்த விதத்திலையும் மாற்றாதீங்க. என்ன வந்தாலும், எத்தனை பேர் வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், சின்ன பையனை கொண்டு 20,000 பேரை போஷிக்க முடியுமானால் உங்க கையில இருக்கிறதை கொண்டு லட்சங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு முடியும். உங்க தேவைகளை சந்திக்க முடியும். ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும். அப்போ ஆண்டவர் வந்து தேடுகிற ஒரு சின்ன பையன் யார் அப்படின்னா, ஒரே சிந்தையா இருக்கணும். ஒரு லட்சியத்தை எடுத்துட்டோமா, ஒரு குறிக்கோளை எடுத்துட்டோமா, நெக்ஸ்ட் இயர் போறோம், இன்னும் வந்து நமக்கு ஒரு 15 நாள் தான் இருக்குது. அந்த நெக்ஸ்ட் இயர்ல ஒரு குறிக்கோளை நீங்க எடுக்கணும், ஒரு தரிசனத்தை நீங்க எடுக்கணும். அந்த தரிசனத்தை எடுத்து என்ன பண்ணணும்னா, அந்த தரிசனத்தை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் நீங்க திரும்பவே கூடாது, நீங்க டிஸ்டர்ப் ஆகவே கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடலாம், சொந்தங்கள் கூப்பிடலாம், இல்ல போர் அடிக்கலாம், இல்ல ஒரே காரியத்தை செய்யும் போது மனசுக்கு வருத்தமா இருக்கலாம். அது கொஞ்ச நாள் தான். நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நீங்க உங்களை அடக்கி ஒடுக்கி அந்த தரிசனத்திற்கு நேரா ஓடுனீங்கன்னா, அதற்கு பிறகு இந்த கடன் எல்லாம் முடிஞ்சிடும், அதற்கு பிறகு இந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், அதற்கு பிறகு மிச்சம் வரும், அதற்கு பிறகு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக திரவியங்களை தருவேன்,
வானத்திலும் பூமியிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் சுற்றி இருந்தும் நீ எதிர்பாராத திசையில் இருந்தும் உனக்கு ஒரு உதவியை நான் அனுப்ப பண்ணி, ஒரு வருமானத்தை நான் அனுப்ப பண்ணி, உன் தேவைகளை நான் சந்தித்து உன்னை மிச்சம் எடுக்க பண்ணி 12 கூடை நிறைய மிச்சம் எடுத்தது போல, ஆமென், கரங்களை தட்டும் போதே அந்த காரியங்கள், ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. அப்போ இந்த பையனுக்கு முதல்ல, இந்த பையனுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கிறேன். இந்த பையன் எந்த பையன்னா, கான்சன்ட்ரேஷனை மிஸ் பண்ணாத ஒரு பையன். அப்படின்னா குறிக்கோளை தவற விடாத ஒரு பையன். ஆமென். சின்ன பையன் தான், ஆனா என்ன பையன் இவன் வந்து ஒரு 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 கான்சன்ட்ரேஷன் பண்ணுனான்னா அதுல அவன் என்ன ஆகல, டிஸ்டர்பே ஆகல. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, டிஸ்டர்ப் ஆகாதவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நல்லா சொல்லுங்க, நீங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நீங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. உங்களை நிறைய டிஸ்டர்ப் பண்றது மாதிரி நிறைய சூழ்நிலை வரும், நிறைய மிரட்டல்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா நீங்க எந்த விதத்திலும் என்ன ஆகக்கூடாது, நீங்க டிஸ்டர்பே ஆகக்கூடாது. ஆனா நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த டிஸ்டர்ப் ஆகுறதுனால தான் நிறைய பேரால வெற்றி அடைய முடியல. அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாங்க. யாராவது ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணி விட்டுறாங்க, யாராவது ஒருத்தர் பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா உடனே அன்னைய வேலைக்கு போக முடியாது. யாராவது ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அவ்வளவுதான், அன்னைக்கே உடனே சுருண்டு படுத்துக்கிறது. இந்த மாதிரி நீங்க சொல்லுகிற எல்லா காரியத்திற்கும் நீங்க டிஸ்டர்ப் ஆயிட்டீங்கன்னா உங்களால தரிசனத்துல நிற்கவே முடியாது. உங்களுடைய வெற்றியில நீங்க நிற்கவே முடியாது. ஒரு வெற்றி உள்ள ஒரு தலைவனாய் மாறப்போகிறவர்கள், வெற்றி உள்ள ஒரு தலைவியாய் மாறப்போகிறவர்கள் நம்மளை எதுவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு நம்ம கொண்டு வந்து நிறுத்திடக்கூடாது. எல்லா பக்கமும் நடக்கும். இப்போ ஒரு நாளில் நம்ம இப்போ நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த பிரசங்கத்தின் நடுவில் எத்தனை இங்கே நடக்குது தெரியுமா? இங்கே நிறைய நடந்துட்டு இருக்கும். அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கத்தில் கேமரா போகுது, ஒரு பக்கத்தில் இங்கே மானிட்டர் ஒர்க் ஆகுதா இல்லையா, இது ஒரு பக்கத்தில் போகும். என்னுடைய நோட்டை நான் பறக்காமல் பார்த்துக்கணும், இது வந்து பறந்துடக்கூடாது. இதில் நிறைய குறிப்புகளை நான் எழுதி வச்சிருக்கிறேன். இது ஒன்று போகுது, அங்கேருந்து டிவி ஆஃப் ஆயிடுச்சு, இங்கே வசனம் ஓடுது, லைவில் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு டைம் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய நடந்துட்டே இருக்குது. வெளியில யாராவது ஒருத்தர் டக்குன்னு வந்து நிக்கிறாங்களா, எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா, டக்குன்னு இந்த பக்கம் திரும்பும் போது அவங்க எதுக்கு நிக்கிறாங்க அப்படின்றது. அப்போ ஒரு மனுஷன் தான் இங்க நிக்கிறோம், இங்க நம்ம பிரசங்கம் பண்றோம், இப்ப ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றோம். என்ன சுத்தி இவ்வளவு நடந்துட்டு இருக்குது. ஆனா என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணலாம். இதுல ஒரு டிவி ஆஃப் ஆகலாம், இல்லைன்னா யாராவது ஒருத்தர் குறுக்க மறுக்க நடக்கலாம், ஒரு குழந்தை கத்தலாம், ஒரு விஷயம் நடக்கலாம், இங்க இதுக்கு போடுறதுக்கு லேட் ஆகலாம். ஆனா இது எல்லாம் நடந்தாலும் நான் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, நான் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. சரிப்பா, அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு நான் ஏதாவது செய்ய காமிக்கலாம், ஏதாவது நோட் பண்ணலாமே தவிர, நான் டிஸ்டர்ப் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த பிரசங்க காரியத்தை சரியா நான் என்ன பண்ண முடியாதுன்னா நான் முடிக்கவே முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை இதே போலதான் உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு, ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு. இப்போ சத்துரு வந்து எப்படியாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு பார்க்குறான். அதனால தான் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது, அதனால தான் ஒரு வியாதி வருது, திடீர்னு ஒரு நெருக்கம் வருது. உடனே நீங்க என்ன பண்றது, ஐயோ அவ்வளவுதான் போச்சு, இனி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்க எடுத்த தீர்மானத்தில் நீங்க போயிட்டே இருங்க. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யக்கூடிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு தயவாய் தருவார். அந்த ஞானத்தை ஆண்டவர் கிருபையாய் தருவார். இப்போ நான் உங்களுக்காக இந்த பிரசங்கத்துக்கு இடையிலே ஜெபிக்க போறேன். ஆண்டவரே, இனி ஒரு கிருபை தாங்க. நீ டிஸ்டர்பே ஆகக்கூடாது. படிக்கிற பிள்ளைகள் நீங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஆமென். வேலை செய்கிற பிள்ளைங்க நீங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இனி எதுலையுமே ஆண்டவரே என்ன வந்தாலும் என்னுடைய தரிசனத்தில் நான் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கக்கூடிய கிருபையை, ஆமென், கைகளை எல்லாரும் உயர்த்தி இந்த ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைங்க மேலையும் தேவ தயவு கடந்து வருவதாக. இயேசுவே, இப்போ உம்முடைய மகிமை கடந்து வருவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதுவரையிலையும் எங்களை ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணுகிற காரியங்கள் எது இருந்தாலும்
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனி அந்த காரியத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நேர்த்தியாய் செய்வதற்கு அந்த இடையில சத்துரு கொண்டு வருகிற அந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு பலன் வரட்டுமப்பா. அந்த டிஸ்டர்பன்ஸை அழகா ஹேண்டில் பண்றதுக்கு, கையாள்றதற்கு கர்த்தர் அந்த ஞானத்தை இப்போ இந்த ஜபத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, 20,000 பேருக்கு ஆண்டவர் போஷித்து 12 கூடை நிறைய மிச்சம் எடுக்கிறதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் யார் அப்படின்னா ஒரு சின்ன பையன். ஆனா அந்த சின்ன பையனிடத்துல இருந்த முதல் குவாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, அவன் எந்த கான்சன்ட்ரேஷன் அவன் என்ன பண்ணலைன்னா அப்படியே டிஸ்டர்ப் பண்ண விடவே இல்லை. அப்படியே ஒரே முகமாய் கர்த்தரை பார்த்துட்டே இருந்தான். நம்பர் 2, இரண்டாவதாக எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த பையன் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் தேவை வரைக்கும் என்ன பண்ணிட்டானாமா, தேவை வரைக்கும் வச்சிருந்தான். அப்படின்னா 20,000 பேருக்கு போஷிக்கிறதுக்கு ஆண்டவர் கையில் வாங்குற வரைக்கும் வச்சிருந்தான். இப்போ பொதுவாக ஒரு மீன், பொரிச்ச மீன் 2 இருக்குன்னா நம்மளை அறியாமலே நமக்கு என்ன வரும் சொல்லுங்களேன். இந்த நீங்க அதை பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. சின்ன வயசுல இருக்கும்போது நான் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த டிஃபன் பாக்ஸில் பாருங்க, யாருக்காவது சாப்பாடு கொடுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அப்போ பசியின் கொடுமை ரொம்ப ஜாஸ்தி. அதனால எங்கள் அப்பா தான் வேலை பார்ப்பாரு. நாங்கள் சின்ன பசங்க தானே, நாங்கள் படிக்கிற பசங்க. எங்கள் அப்பா வேலை பார்க்கறதுனால எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஒரு முட்டையோ இல்லை ஏதாவது ஒன்றா சின்ன எக்ஸ்ட்ரா ஏதோ பண்ணி கொடுத்தா யாருக்குமே தெரியாமல் என்ன பண்ணிடுறதுன்னா, அந்த டப்பாவை ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன துண்டை எடுத்து வாயில் போட்டுட்டு யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய், இந்த மாதிரி நிறைய சின்ன பிள்ளைகளாக இருக்கோம்னாலே அவன் கையில் ஏதாவது சாப்பிட்ற பொருளை கொடுத்தா நம்ம ஒரு நல்ல அப்படின்னா கொஞ்சம் ஜென்ரலான திட்டாத அம்மா அப்பாவாக இருந்தால் 2 எடுத்து என்ன பண்ணுறது, சும்மா வாயில் போடுறது. அதுவும் இத்தனை நாள் பிரசங்கம் கேட்டிருக்கிறான். இந்த பையன் அப்படியே திறந்து ஒரு மீனை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி அப்பந்தானே உடைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ருக்கலாம். ஆனால் இந்த பையன் பாருங்களேன், இந்த பொருளை தன்னுடைய கையில் தன்னுடைய தாயார் கொடுத்துருக்கலாம். அதை என்ன வச்சிருந்தான் அப்படின்னா ரொம்ப பத்திரமா வச்சிருந்தான். ஏற்ற நேரம் வரைக்கும் அவனுடைய கையில் அந்த பொருள் என்னவா இருக்குன்னா செலவாகாமல் இருக்குது. அவன் அந்த பொருளை அவ்வளோ மதிச்சிருக்கிறான். அந்த பொருளை அவன் அப்படியே அசால்ட்டா அவன் போடணும்னு நினைக்கல. அந்த அப்பத்தை அவன் எங்கேயாவது இந்த டிஃபன் பாக்ஸில் போடணும்னோ அது கவனம் இல்லாதவனா இல்லை, அதில் பத்திரமாய் வைத்திருந்தான். ஆண்டவர் உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு தேவைகளை சந்தித்து ஆண்டவர் உங்களை மிச்சம் எடுக்கணும்னா நீங்க இப்போ ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாருங்க, நான் எப்படி வைக்கணும்னா பத்திரமா வைக்கணும், நான் பத்திரமா வைக்கணும். அப்போ நீங்க பத்திரப்படுத்தலைன்னா, அதுல கவனம் இல்லை அப்படின்னா உங்களால கண்டிப்பா சொல்றேன் நீங்க முன்னேறவே முடியாது. இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் பண்ணுகிற தவறு என்ன அப்படின்னா, அவங்க கையில் எது கொடுத்தாலும் அவங்களுக்கு பத்திரமா இருக்காது. எதை கொடுத்தாலும் அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. எதை கொடுத்தாலும் செலவு பண்ணிட்டு வந்துடுவாங்க. எதை கொடுத்தாலும் அவங்க இழந்துட்டு வந்துடுவாங்க. இது உண்மையிலே இது ஒரு ஆசீர்வாத குறைவு. உங்கள் கையில் பொத்தல் இருக்குன்னு அர்த்தம். இது உங்கள் கையில் ஓட்டை இருக்குன்னு அர்த்தம். உங்கள் கையில் ஆசீர்வாதம்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த ஆசீர்வாதம் காணாமல் போயிடக்கூடாது. சிலருக்கு எல்லாரும் நிறைய பேருடைய பாக்கெட்ல ஓட்டையா தான் இருக்கு, ஃபுல்லா ஓட்டை, உள்ள போட்டாலே திரும்பி கிடைக்காது. எங்க போச்சு, என்ன செலவு பண்ணோம், யார் எடுத்துட்டு போனாங்க, அதை கேட்டா தெரியாது. ஆனா இனி அப்படி இருக்க கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே சமயம் வருகிற வரைக்கும், அது உங்களுக்கு பயன்படுகிற வரைக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லாத்தையும் நீங்க என்னவா இருக்கணும்னா, இனி உங்களுடைய கையில் இருந்து அது நஷ்டமாக கூடாது. அப்படியே பிச்சு 10 பேருக்கு கொடுத்துட்டு அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது. எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது. நான் நம்புறேன் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறாருன்னா ஏற்ற நாள் ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். அந்த ஏற்ற நாளில் அந்த காரியத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அந்த காரியத்தை கொண்டு போய் செய்வீங்க. அது உங்களுக்கு நன்மையாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. இனி என்னுடைய கையிலிருந்து நீங்க கொடுத்த எதையுமே நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா இழக்கக்கூடாத ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. இழக்கக்கூடாத ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்?
ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இரண்டாவது இந்த காரியத்திற்காக ஆமென். இந்த சின்ன பையன் மூலமாய் தான் கர்த்தர் 20,000 பேருக்கு போஷித்து 12 கூடை நிறைய மிச்சம் எடுக்கிறார். அந்த பையனிடத்தில் இருந்த இரண்டாவது குவாலிட்டி ஆமென், பத்திரப்படுத்துகிற ஒரு அபிஷேகம், பத்திரப்படுத்துகிற ஒரு அபிஷேகம். ஏசப்பா, அதை இழக்கிறதற்கு நான் விடமாட்டேன். என் பிள்ளைக்காக இப்ப ஜெபிக்கிறேன். என் பிள்ளை எது கையில கிடைச்சாலும் தொலைக்குது, எது கையில கிடைச்சாலும் செலவு பண்றான். இல்ல, அவனுக்கு அதை பத்திரப்படுத்தணும்ன்ற ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவாராக. அதை பெருக்கணும்ன்ற ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவாராக. சொல்லுங்க முழு பலத்தோட, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா. இயேசுவே, அந்த மகிமை கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். இனி இழக்க கூடாது, இனி இழக்க கூடாது. அந்த பொத்தலான பைகள் மாறுவதாக. எது கொடுத்தாலும் அது பத்திரமா வைக்கப்படணும். அதை பெருக்கிற ஒரு ஆசீர்வாதமா மாறணும். ஆண்டவரே, தொலைக்கிறவர்களாய அல்ல, இயேசுவின் நாமத்தினால இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதம் இனி தொலையாதபடி எங்க பிள்ளைகளுடைய கையிலே நிலைவரப்படுவதாக, நிலைவரப்படுவதாக. பிரதருடைய கையில நிலைவரப்படுவதாக. இயேசுவே, அந்த பிளஸிங்க ஆண்டவர் நிலைப்படுத்துங்கப்பா. கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிலைப்படுத்துங்கப்பா. அது பொத்தலா போக வேண்டாம், அது ஓட்டையான பானையில இருக்கிறது மாதிரி போக வேண்டாம். அந்த ஆசீர்வாதம் தங்குவதற்கு கிருபையா இறங்குவீராக. ஹல்லேலூயா. அப்போ தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம் யார் அப்படின்னா, பத்திரமா வச்சிருக்கிறவங்கள தான். எல்லாத்தையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்ததெல்லாம் எப்படி வைக்கணுமாமா, பத்திரமா வச்சுக்கணும். இனி இப்போ ஒரு தீர்மானத்தோட போங்க. இனி நான் பத்திரப்படுத்துவேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை அதிலிருந்து ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். அப்போ மூன்றாவது இந்த விஷயத்தை சொல்லி அடுத்த பகுதி போறேன். இந்த மூன்றாவது இந்த பையனிடத்துல இருந்தது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் தன்னுடைய கையில பத்திரமா வச்சிருந்தான். இதுவரைக்கும் யாருக்குமே அதை காமிக்கல. ஆனா இப்ப பாருங்க, அதை கேட்கிறாங்க. யாருக்காக கேட்கிறாங்கன்னா, அதை ஆண்டவர் கேட்கிறார். அந்த ஊழியத்திற்காக இப்ப கொடுக்க போறான். சரியான ஒரு நபரிடத்துல தன்னிடத்துல இருந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எங்க கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிற யாருடைய கையிலையும் கொடுக்கல, 20,000 பேர்லையும் தேவனுடைய சீடர்களுடைய கையிலே சரியான இடத்துல கொண்டு போய் போடுறான். ஆமென். அப்போ மூன்றாவது, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா உங்களுடைய ஆசீர்வாதங்கள் நீங்க இன்வெஸ்ட் பண்ற இடம், இல்லைன்னா நீங்க கொடுக்கிற இடம், நீங்க எந்த இடத்துல என்ன பண்றீங்களோ அந்த நீங்க விதைக்கிற இடம் என்னவா இருக்கணும்னா அது சரியான இடமா இருக்கணும். நீங்க சரியான இடத்துல, நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்களோ, ஒரு வேலை தொழில் ஆரம்பிக்கிறீங்களோ, ஒரு இடம் வாங்குறீங்களோ, இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கொண்டு போய் நம்ம புதைச்சிடக்கூடாது. பார்க்குறவங்க எல்லாருடைய கையிலையும் கொடுத்துடக்கூடாது. நினைச்சது எல்லாத்தையும் போய் வாங்கிடக்கூடாது. என்னன்னா, நம்ம கையில இருக்கிறது கொஞ்சம் இல்ல, நம்ம அதை பெருக பண்ணணும்ல. உங்களுக்கு 1 கோடி இருக்கு, 3 கோடி இருக்குது, நீங்க கொண்டு ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு 10,000 கொடுக்குறீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. நம்மகிட்ட இருக்கிறதே கொஞ்சம். அப்போ அந்த கொஞ்சத்தை நீங்க எங்க விதைக்கிறீங்க, எங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, எங்க செலவு பண்றீங்கன்றத நீங்க இனி என்ன பண்ணணும்னா ரொம்ப கவனமா இருக்கணும். அதை எல்லா இடத்துலையும், அதான் ஆண்டவர் சொல்றாரு, பன்றிகளுக்கு முன்பாக உங்க முத்துக்களை என்ன பண்ணக்கூடாதாமா, போடக்கூடாதாமா. அப்படி நீங்க போட்டீங்கன்னா அது என்ன பண்ணுமாமா, அதையும் மிதிச்சிட்டு நம்மளையும் பீறி போட பார்க்கும். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த ஞானம் ரொம்ப அவசியமான தேவையா இருக்கிறது. அதனால இதுக்கு முன்னாடி வேணா நீங்க எங்கெங்கயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எங்கெங்கயோ கொண்டு போட்டு நஷ்டம் அடைஞ்சிருக்கலாம். ஆனா இனி உங்க கையிலிருந்து 1 ரூபா போனாலும் அது எப்படிதான் போகணும்னா, அது நன்மையானதாய் போகணும், அது நன்மையா போகணும். அதுல ரொம்ப யோசிச்சு திங்க் பண்ணி அதுல ஏன்னா நம்முடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஞானத்தெல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. பாருங்க, ஆண்டவர் 5 தாலந்தை கொடுக்கிறாரு, ஒரு தாலந்தை கொடுக்கிறாரு. அந்த தாலந்தை புதைச்சு வச்சவனை பார்த்து ஆண்டவர் திட்டுறாரு. என்ன திட்டுறாருன்னா, பொல்லாத ஊழியக்காரனே,
பொல்லாத ஊழியக்காரனை, நீ ஏன் அப்படி போய் புதைச்சு வச்ச? அந்த இடத்துல எதுக்கு நீ வச்ச? நீ அதுக்கு காசுக்காரன் கையில கொடுத்துருக்கலாம்ல, எனக்கு வட்டியோட வந்திருக்கும்ல அப்படின்னு அந்த எஜமானன் கேட்கிறார். அப்போ ஆண்டவர் எந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், எந்த இடத்துல எவ்வளவு ரூபாவை நீங்க செலவு பண்றீங்க அப்படின்றத நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த சின்ன பையன் இதுவரையிலும் தன்னுடைய கையிலே வைத்திருந்த இந்த அப்பத்தையும் மீனையும் சீடருடைய கையிலே சரியான இடத்துல கொடுக்கிறான், சரியான இடத்துல கொடுக்கிறான். அதனால நான் விசுவாசிக்கிறேன், இனி உங்க வாழ்க்கையில நீங்க இன்வெஸ்ட் பண்ற அந்த காரியம், இனி நீங்க தொடங்குற காரியம், இனி நீங்க வாங்குகிற காரியம், இனி நீங்க ஆரம்பிக்கிற காரியம் ஒரு சரியான இடமாய் கர்த்தர் அமைத்து தருவாராக. ஒரு நல்ல இடமா ஆண்டவர் விதைக்கிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாராக. இதுவரைக்கும் தேவையில்லாத இடத்துல விதைச்சிருக்கலாம், இதுவரைக்கும் தேவையில்லாத இடத்துல விதைச்சு ஒரு நன்மையும் அனுபவிக்காம நஷ்டத்தை மட்டுமே நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா இனி கர்த்தர் உங்களுக்கு ஒரு விஸ்டம், ஒரு ஞானத்தை ஆண்டவர் தந்து, ஆமென், சரியான இடத்துல சரியான இடத்துல உங்களுக்கான ஒரு இடத்தை கர்த்தர் அப்படி ஆயத்தப்படுத்தட்டும். உங்க கரத்தை பிடிச்சு அதற்கு நேராய ஆண்டவர் கொண்டு போகட்டும். அதிலிருந்து ஒரு மகிமை, அதிலிருந்து ஒரு வெற்றியை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் தருவாராக, கிருபையாய் தருவாராக. ஹல்லேலூயா, ஆமென். சோ நம்பர் 1, முதலாவதாக பெரிய தேவைக்கு, ஒரு பெரிய தேவைக்கு ஆண்டவர் பயன்படுத்தினது ஒரு சின்ன பாத்திரம். ஆண்டவர் பயன்படுத்தின மனுஷனும் சின்ன பையன், அதே நேரத்தில் அவனுடைய கையிலே இருந்ததும் ரொம்ப சின்ன பொருள், 5 அப்பமும் 2 மீனும். ஆனால் அதை கொண்டு கர்த்தர் பிரம்மாண்டமாய் பெருக பண்ணினார். அதனால நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை திருப்தியாக்க போகிறேன், நான் உன்னை மிச்சம் எடுக்க வைக்க போகிறேன், உங்களை நான் போஷித்து நான் உங்களுக்கு எல்லா கடன்களையும் முடித்து நான் உன்னை மிச்சம் எடுக்க பண்ணுவேன். அதற்கு கர்த்தர் கொடுக்கிற முதல் வாக்கு தத்துவம், ஆமென், அற்பமாய் எண்ணப்பட்ட உங்களை கொண்டு, அற்பமான உங்களுடைய வேலையை கொண்டு, அற்பமான உங்களுடைய வருமானத்தை கொண்டு, சின்னதை கொண்டு, ஆமென், இந்த முடியாததை கொண்டு, இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. எனக்கா நடக்கும் ஆண்டவரே, எனக்கா நடக்கும். கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு தான் நடக்கும். மகளே, உன் மூலமா தான் நான் செய்ய போறேன். மகனே, உன் குடும்பத்துல தான் நான் செய்ய போறேன். அந்த சின்ன பையனை கொண்டு செய்ய முடியும், ஆனால் கர்த்தரால செய்ய முடியும். அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு கர்த்தர் செய்ய முடியுமானால் உங்களை கொண்டு செய்ய முடியும். கர்த்தரால் திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். நீங்க பாட பாட திருப்தியாக்கி மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். அவர் பொன்னோடும் பொருளோடும் ஜனங்கள் அவர் புறப்பட பண்ணினார்ல, பலவீனம் இல்லாம காத்து கொண்டார்ல, என்னையும் அப்படி செய்வார் என்று நம்பிக்கையோடு சேர்ந்து எல்லாரும் பாடியாமே. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே. சொல்லுங்க, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. இப்ப சரி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். கைகளை மேல தட்டி திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா,
பிறருக்கு கொடுக்க வைப்பா. சொல்லுங்க, திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பார். அப்பா வீரம் பிறருக்கு கொடுக்க வைப்பார். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். காடைகள் வரவழைத்தார், அவர் மன்னாவால் உணவளித்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். இப்ப சேர்ந்து பாடி கொண்டாடுவோம். பாடுங்க விசுவாசத்தோடே. அப்பா நிரப்பட்டும் உங்க மகிமை. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பார். எடுக்க வைப்பா, கொடுக்க வைப்பா, திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, கீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. ஹல்லேலூயா. ஒரு சிறு பையனை கொண்டு பெரிய தேவையை சந்திக்கிற கர்த்தர். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் யார் அப்படின்னா, சிறு பையனை கொண்டு பெரிய தேவைகளை சந்திக்கிற கர்த்தர். உங்க சின்ன காரியத்தை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. உங்க சின்ன டேலண்ட கொண்டு ஆண்டவர் பல லட்சங்களுக்கு உங்களை அதிபதியாய் கர்த்தர் மாற்ற போறார். உங்களுடைய சின்னதா ஆண்டவர் பெருக பண்ணி, ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும்னா வருகிற ஆண்டு முடியும் போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி, ஒரு மகிமையான வளர்ச்சியை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் அதை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. இனி குறைவென்றது இருக்காது, இனி குறைவென்றது இருக்காது. உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீ குறைவை காண மாட்டாய், குறைவை காண மாட்டாய். இந்த 100 நாட்களும் ஆண்டவரை தேடுறது கண்டிப்பா வீணா போகாது. அவர் சொன்ன வார்த்தை வீணா போகாது. அவருடைய சமூகத்தை தேடி தேடி வந்து யார் ஆண்டவர் வெட்கப்படுத்தி இருக்கிறாரு, யார் ஆண்டவர் வெறுமையை அனுப்பி இருக்கிறாரு. அதனால இதுவரைக்கும் கர்த்தர் யாரையும் வெறுமையை அனுப்பாதவர் உங்களை எப்படி வெறுமையை அனுப்புவாரு? இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை எப்படி ஆண்டவர் வெறுமையா அனுப்புவாரு? வெறுமையா அனுப்ப மாட்டாரு. நீங்க கண்டிப்பா பிளஸ்ஸிங்கா தான் இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க கைய கர்த்தர் நம்ப போறாரு. சின்ன பையனை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறதுக்கு கர்த்தருக்கு முடியும். ஹல்லேலூயா. எப்பவுமே ஆண்டவர் பெரிய காரியத்திற்கு சின்ன காரியத்தை தான் கர்த்தர் தேடுவாரு. வேதம் சொல்லுது 3 ராஜாக்கள் வர்றாங்க. ஒன்னு யூதாவினுடைய ராஜா, இன்னொன்னு இஸ்ரவேலுடைய ராஜா, இன்னொன்னு ஏதோமின் ராஜா. இந்த 3 ராஜாக்களும் சேர்ந்து மோவாபிய ராஜாவுக்கு விரோதமா அவங்க யுத்தம் பண்ண போறாங்க. போற வழியில என்ன வருதுன்னா தண்ணீர் பற்றாக்குறை வருது. அவ்வளவுதான், அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லை. இப்ப எல்லாருமே மடிந்து போகிற ஒரு சூழ்நிலை உண்டாகுது. அப்போ என்ன பண்ணலாம்னு நினைக்கும் போது அங்க ஒருத்தர் சொல்றாரு, இங்க யாராவது தீர்க்கதரிசிகள் யாராவது இருக்காங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றதுக்கு யாராவது இருக்காங்களா? அப்போ அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, இங்க ஒருத்தர் இருக்காரு, யார் தெரியுமா? எலியாவினுடைய கைகளுக்கு என்ன பண்ணவராமா? எலியாவினுடைய கைக்கு தண்ணீர் வார்த்தை. அப்படின்னா அவர் கை கழுவும் போது தண்ணி ஊத்துன ஒருத்தர் இருக்கிறாரு. இங்க இவங்களுக்கு பிரச்சனையே என்ன பிரச்சனை? தண்ணி பிரச்சனை. ஆனா அந்த தண்ணி பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு கை கழுவுறதுக்கு தண்ணி ஊத்துகிற ஒரு எலிசா, ஒரு சாதாரணமான அந்த எலிசா, அவர் மூலமா ஆண்டவர் உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல எனக்கு அந்த வார்த்தை வரணும்னா இன்னும் நான் ஒன்னு சொல்றேன், ஒரு வாத்தியக்காரனை கொண்டு வாங்க, ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற ஒரு ஆளை கொண்டு வாங்க அப்படின்றாரு. அப்போ ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை 3 ராஜாக்களுடைய கேள்விக்கு பதில் கொடுக்கிறதுக்கு கர்த்தர் பயன்படுத்தின பாத்திரம் யாருன்னா, எலியாவினுடைய கைக்கு எண்ணெய் தண்ணி வார்த்தை,
சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா, அவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வர்றதற்கு அந்த இடத்துல மியூசிக் வாசிட்டு இருந்த ஒரு சாதாரணமான ஒரு நபரை கொண்டு, அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் இன்னைக்கு சில இடத்துல தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அந்த சின்ன பையனை கொண்டு பெரிய மகா பிரம்மாண்டமான தேவையை கர்த்தர் சந்திக்கிறதுக்கு வல்லவரா இருப்பார். ஆனால் உங்க சின்னதை ஆசீர்வதிக்கப்படும், உங்க சிறுமையை கர்த்தர் பெருக பண்ணுவார், உங்க ஆரம்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்க துவக்கம் ஆசீர்வதிக்கப்படும். இப்ப இருக்கிறது கையளவு மேகம், ஆனா பெருமழையின் இரைச்சல் வரும். இந்த துளிர கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஓ ஹல்லேலூயா! இந்த ஆரம்பத்தில் ஆண்டவருடைய மகிமை இருக்கும், மகிமை இருக்கும். உங்க கையில இருக்கிறத கர்த்தர் கொண்டு அது பெரிய காரியத்தை செய்வார், பெரிய காரியத்தை செய்வார். நீங்க அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணா போதும். ஹல்லேலூயா! சோ நம்பர் 2, இரண்டாவதாக இந்த காரியத்தில் நம்ம வாசிக்கும் போது எடுத்துக்கொள்ளலாம் 6ஆம் அதிகாரத்தினுடைய, நீங்க 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்ட 5வது வசனத்திலிருந்தே வாசிக்கலாமே. யோவான் 5வது வசனத்திலிருந்து, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்க 6ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பு அவருக்கு பிரதி உத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனுக்கும், ஆமா, இவர்களுக்கு ஒவ்வொருவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாய் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்திற்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார். இப்போ நீங்க 31வது வசனத்தை வாசிங்களேன். இது அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. 6ஆம் அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷம், அப்படியே மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். இதில் இந்த சாப்டர் எல்லாத்துலேயுமே சுவிசேஷங்கள் எல்லாத்துலேயுமே சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். இனி நீங்க 32வது வசனத்தை வாசிங்களேன். 32, அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். இப்போ இந்த 2 வருஷத்துலையும் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது, வனாந்தரமான இடம், வனாந்தரமான இடம். நீங்க 35வது வசனத்தை வாசிங்க. 35. ஆமென். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிற்று. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 2, இந்த இடத்துல முதலாவதாக ஆண்டவர் நம்மை பெருக பண்ண போகிறார், நம்மை ஆசீர்வதிக்க போறார், நம்முடைய கைகள் மிச்சம் எடுக்க பண்ண போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதற்கு நம்முடைய களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்புவேன் என்று கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த இடத்துல 2வது என்ன பண்றாருன்னா, கர்த்தர் இந்த கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேரை போஷிக்கிறதுக்கு கர்த்தர் முதல்ல தெரிந்து கொள்ளுகிற இடம், எந்த இடத்தை எடுக்கிறார்னா, வனாந்தரமான ஒரு இடம். வனாந்தரம் அப்படின்னா அங்க எங்கேயுமே எதுவுமே இல்லை, அதுல எதுவுமே இருக்காது. பொதுவாக ஆண்டவருக்கு இவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியும், இத்தனை பேருக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், ஆண்டவர் மனசுல வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா, அதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்குரிய வழிகளை ஃபர்ஸ்டே அதற்கு சாதகமானதை நம்ம தேடுவோம். சாதகமானது இருந்தாதான் அது முடியும்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்கிறதற்கு முதல்ல எந்த இடத்தை தெரிந்தெடுத்துக்கிறார்னா, இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற இடம் அல்ல, வித்தியாசமான ஒரு இடத்தை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை மிச்சம் எடுக்க வைக்க போறாரு. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய தேவைகளை கர்த்தர் சந்திக்க போறாரு. ஆனா ஆண்டவர் உங்களை அனுப்புகிற இடம் எந்த இடம்னா,
கர்த்தர் வனாந்தரமான இடத்திலையும் வயல்வெளியை உண்டு பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நான் நம்புகிறேன் கர்த்தர் இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்வதற்கு இங்கே இருக்கிற சில வனாந்தரங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அந்த வனாந்தரத்திலே அந்த தேவைக்கான எதுவுமே இல்லை, எந்த கடைகளுமே அந்த இடத்துல இல்லை, யாருமே அந்த இடத்துல இவ்வளோ பெரிய தேவையை கொண்டு வந்து நிவர்த்தி செய்ய முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட இடத்தை கர்த்தர் அன்றைக்கு தெரிந்து கொண்டதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வனாந்தரமான அனுபவம் இருந்தாலும் நம்மை கொண்டும் இந்த தேவையை கர்த்தர் சந்திக்க முடியும். உங்களை கொண்டும் இந்த தேவைகளை சந்திக்க முடியும். இந்த சத்தத்தை கேட்கும் போது நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் நான் தான் அப்படி இருக்கிறேன், ரொம்ப ட்ரையா இருக்குது, எதுவுமே இல்லாம இருக்குது, ஒன்று கூட எடுக்க முடியல, ஒரு ரூபாய் கூட எடுக்க முடியாத சூழ்நிலையா இருக்கலாம். கடந்த நாட்கள் ஒரு தேவை வந்துருச்சு, 500 rupees தேவை, ஆனா என்னுடைய டப்பாலாம் தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, எல்லாரிடத்திலையும் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் 20,000 பேரை போஷிக்கிறதற்கு தெரிந்து கொண்ட ஒரு இடம் வெறுமையான இடம். ஆமேன். கானா ஊருடைய கல்யாணத்திலே கர்த்தர் திராட்சரசம் கொடுப்பதற்கு தெரிந்து கொண்டது கர்த்தர் கற்சாடிகளை, ஒன்றுமில்லாத கற்சாடிகளை. இன்றைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்து கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க வனாந்தரத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அதை வயல்வெளியாய் மாற்ற போகிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நல்ல கைகளை தட்டி இயேசுவே, ஆமேன், 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 ஆமேன். வனாந்தரமான இடத்திலே, வனாந்தரமான இடத்திலே அற்புதம் செய்வதற்கு என் தேவனுக்கு லேசான காரியம், லேசான காரியம். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் ஃபஸ்ட்டு யாரை கர்த்தர் தெரிந்து கொள்கிறாருன்னா, ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன பையன். அவனுடைய குவாலிட்டியை நம்ம வாசித்தோம், அவனை கொண்டு கர்த்தர் செய்கிறார். இரண்டாவதாக இந்த 20,000 பேரை கர்த்தர் கொண்டு வந்த இடம் என்னன்னா, ஃபஸ்ட்டு எந்த இடத்துலன்னா, கர்த்தர் ஆரம்பம் அப்படி தான் இருக்கும், ஆரம்பம் வனாந்தரமாக தான் இருக்கும், ஆரம்பம் கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்தை தெரிந்து கொண்டு அடுத்து கர்த்தர் எங்கே கொண்டு போகிறாருன்னா, அந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கும், வாசிங்களேன். நீங்கள் 6ஆம் அதிகாரத்தினுடைய 39வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 39வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எல்லாரையும் பசும் புல்லின் மேல் பந்தி இருக்க உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை கூட வாசிக்கலாமே. 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 6:10 இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாயிருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். நல்லா கவனிச்சுக்குங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன வாசிச்சோம்? அந்த இடம் எந்த இடம்? ஆண்டவர் தங்கி இருந்த இடம், வெயிட் பண்ண இடம் எந்த இடம்? அவர் ஜனங்களை எல்லாம் கூட்டின இடம் எந்த இடம்? இப்போ ஃபர்ஸ்ட் அந்த இடம் என்ன இடமா இருக்குன்னா, வனாந்தரமான இடமா இருக்குது. ஆனா இப்பொழுது அப்பம் அவருடைய கையில வந்ததற்கு பிறகு அந்த இடம் என்ன இடமா மாற்றப்பட்டுச்சுன்னா, அது புல்வெளி உள்ள இடமாய் மாற்றப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, இவங்களை எல்லாரையும் உட்கார வைங்க. எங்க உட்கார வைங்கன்னா, அந்த புல்வெளிக்கு மேலாய் ஆண்டவர் உட்கார வைத்தார். எல்லாரையும் ஒழுங்காய் அழகாய் ஆண்டவர் உட்கார வைத்தார். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய வனாந்தரமான அந்த காரியத்தை அதே இடத்துல புல்வெளியாய் மாற்றுகிறதற்கு ஆண்டவருக்கு லேசான காரியம், ஆண்டவரால முடியும். இந்த வசனம் அப்படியே இதுல சொல்லப்பட்டது மாதிரியே உங்க வாழ்க்கையில அப்படியே நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன்.
ஆமேன். உங்களுக்கு அற்புதத்திற்கான ஒரு கிரவுண்டை ஆண்டவர் ரெடி பண்ண போறாரு. ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டை கத்தர ஆரம்பிக்க போறாரு நெக்ஸ்ட் இயர். இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை நான் சொல்றேன். ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுகிறேன். இங்க இருக்கிற நிறைய பேர் நீங்க ஒரு பெரிய மாளிகையை கட்டுறதற்கு ஒரு பெரிய அஸ்திவாரத்தை கத்தர் உங்களுக்கு போட போறாரு. நீங்க அதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு தொழிலை கட்ட போறீங்க, அதுக்கு மேல ஒரு பெரிய வீட்டை நீங்க கட்ட போறீங்க, அதற்கு மேல நீங்க ஒரு பெரிய வருமானத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கட்ட போறீங்க. அதற்கான கிரவுண்டை ஆண்டவர் இன்றையிலிருந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட போகிறது. ஹல்லேலூயா. அந்த அற்புதத்தை செய்கிறதற்கு முன்பாக வனாந்தரமான ஒரு இடத்துல அவர் செலக்ட் பண்ணது வனாந்தரம் தான், அவர் கொண்டு வந்தது வனாந்தரம் தான், அவர் ப்ரீச் பண்ணது வனாந்தரம் தான், அவர் ஆராதனை நடத்தினது வனாந்தரம் தான். நான் நம்புறேன் இந்த 100 நாட்களும் ஆண்டவர் உங்களை எங்க வச்சு கத்தர் வார்த்தையை கொடுக்கிறாருன்னா, கத்தர் உங்களை வனாந்தரத்தில் உட்கார வச்சு தான் வார்த்தையை கொடுக்கிறாரு. வனாந்தரத்தில் உட்கார வச்சு தான் அவருடைய பிரசன்னத்தை அனுப்பினாரு. கர்த்தர் ஒரு வார்த்தையை உங்களை வனாந்தரத்தில் வச்சு உங்களுக்கு ஒன்று பேசுறார் அப்படின்னா, அது முடிச்சதற்கு பிறகு உங்களுக்குன்னு ஒரு புல்வெளியான ஆமேன் ஒரு கிரவுண்டை, உங்களுக்கு ஒரு புல்வெளி கிரவுண்டை கர்த்தர் ஆயத்தம் பண்ண போறாருன்னு அர்த்தம். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுவார். சத்தம் வாக்கு தத்தம் வனாந்தரத்துல தான் வரும், வாக்கு தத்தம் வெறுமையில தான் வரும், வாக்கு தத்தம் ஒன்றும் இல்லாத இடத்துல தான் வரும். அதுதான் கர்த்தர். உலகத்தில் இருக்கிற மனுஷன் அவனுடைய வார்த்தைகள் இருக்கிற இடத்துல தான் உருவாகும். அதான் உலகத்தில் இருக்கிற மனுஷன் எல்லாம் கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அந்த கண்டுபிடிப்பில் இன்னொன்ன வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அளிக்கிற கர்த்தர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் மட்டும்தான் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். சோ நம்பர் 1, முதலாவது ஒரு பெரிய தேவையை சந்திக்கிறதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டது யாரையாமா சொல்லுங்க சத்தமா? ஒரு சின்ன பையனை. அந்த சின்ன பையனிடத்திலிருந்து 3 குவாலிட்டியை நம்ம தியானிச்சிட்டோம். ஸோ அடுத்து நம்பர் 2, இரண்டாவது, இவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட 2வது இடம் என்ன? முதல்ல ஒரு பர்சன், ஒரு நபர், அது சின்ன பையன். நம்பர் 2, இரண்டாவது அவர் தெரிந்து கொண்ட இடம், முதல் இடம் என்ன? அந்த இடம் என்ன? வனாந்தரமான இடம். நம்பர் 3, மூன்றாவது, இவ்வளோ பெரிய அற்புதத்தை நன்மையை புசிக்கிறதற்கு, இந்த நன்மையை அனுபவிக்கிறதற்கு 3வது அவரா ஒரு இடத்தை ரெடி பண்றாரு. அந்த இடம் என்ன அப்படின்னா, புல்கள் நிறைந்த ஒரு கிரவுண்டை கர்த்தர் ரெடி பண்ணினார். ஸோ நடக்கும், விசுவாசிங்கள். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்கு அறியாமலே கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னா, உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த கிரவுண்டை கர்த்தர் காண்பிக்க போறாரு. ஒரு அஸ்திபாரத்தை போடுங்க, ஒரு அஸ்திபாரத்தை போடுங்க. என் பிள்ளைக்கு ஒரு அஸ்திபாரம் போடப்படட்டும், என்னுடைய வருமானத்திற்கு ஒரு அஸ்திபாரத்தை போட்டு கொடுங்க. அதுக்கு மேல நான் ஈஸியா கட்டிடுவேன், அதுக்கு மேல ஆண்டவரை கட்டுறதுக்கு நீங்க எனக்கு பலன் தருவீங்க. எல்லாருடைய கைகளையும் உயர்த்தி இந்த செய்தி கொடுத்துட்டு இருக்கும் போதே நான் அப்படி ஃபீல் பண்றேன். ஆமென், ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைங்க குடும்பமா வாழ்றதற்கு ஒரு அஸ்திபாரத்தை கர்த்தர் இப்ப ரெடி பண்றாரு, ஒரு கிரவுண்ட ஆண்டவர் இப்ப ரெடி பண்றாரு. பின்னணி யாருமே இல்லை, சொந்தக்காரங்க யாருமே இல்லை, தட்டி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. எல்லாருக்கும் ஒரு கிரவுண்ட் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு அடிஸ்தானம் இருக்குது. ஆனா என் பிள்ளைக்கு அப்படி இல்லையே, என் குடும்பத்திற்கு யாருமே இல்லையே, தூக்கி விடுவதற்கு யாருமே இல்லையே. ஆனா கர்த்தர் இன்றைக்கு எனக்காக ஒரு அஸ்திபாரத்தை, ஒரு கிரவுண்ட எனக்காக போடுகிற கர்த்தர். இயேசுவே, இப்போ அந்த மகிமை ஒவ்வொருவருக்கும்
இப்போ அத பரலோகத்திலிருந்து நீங்க எழுதுங்க ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து நீங்க அனுப்புங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அந்த பேஸ் ஆரம்பமாகட்டும், அதனுடைய வேலை இன்னைக்கு தொடங்கட்டும் ஆண்டவரே. உங்க வருகை தாமதிக்கும், ஆனால் வருகிற ஆண்டு இந்த சத்தம் கேட்கப்படுகிற ஒவ்வொரு இடத்திலையும் ஒரு அஸ்திபாரம் ஆயத்தமாகணும், ஒரு அஸ்திபாரம் ஆயத்தமாகணும். அதன் மேல் கட்ட போகிற ஒரு பெரிய மாளிகைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அதன் மேல் கட்ட போகிற ஒரு பிரம்மாண்டத்திற்காக ஸ்தோத்திரம். அதன் மேல் கட்ட போகிற மனிதர்கள் யாரும் அறிந்திராத, என் குடும்பத்திலே யாரும் பார்த்திராத, எங்க பிள்ளைகளுடைய வம்சத்திலே யாரும் பார்த்திராத அந்த மகிமை, லோ தன மரகதலமா, அந்த மகிமை இப்போ ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்குவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. இயேசுவே, என் மகனுக்கு, என் மகளுக்கு, என் வாலிப தம்பிக்கு, தங்கச்சிக்கு, என் குடும்பத்திற்கு இப்போ 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 பிழைக்கும்படி ஒரு அஸ்திபாரம், பிழைக்கும்படி ஒரு அஸ்திபாரம், பிழைக்கும்படி ஒரு அஸ்திபாரம் உண்டாவதாக, உண்டாவதாக. அப்பா போட்டு கொடுக்க முடியாத அந்த அஸ்திபாரம் பரலோக அப்பாவால இப்ப போட்டு கொடுக்கப்படட்டும். சொந்தக்காரங்களால போட்டு கொடுக்க முடியாத அந்த அஸ்திபாரம் இப்ப என் பிள்ளைக்கு அந்த அஸ்திபாரம் போட்டு கொடுக்கப்படட்டும்பா. சோத்திரப்பா. அவங்க படிப்பு போடாத அஸ்திபாரம், அவங்களுடைய திறமைகள் போட முடியாத அஸ்திபாரம் இப்போ அந்த ஆண்டவரே முன்னாடி நின்று, எங்க அப்பா முன்னாடி நின்று இந்த அஸ்திபாரத்தை மட்டும் போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் எங்களை தட்டி கொடுத்துட்டீங்கன்னா கட்டிடுவாங்கப்பா எங்க பிள்ளைங்க. ஸ்தோத்திரம். கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர். கிருப கிருப என்னை சீர்படுத்துகிற கத்தர். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கத்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ நம்பர் 4, நாலாவதாக ஆண்டவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், இல்லைன்னா நம்மளை கத்தர் உயர்த்தி மிச்சம் எடுக்கிறதற்கு நம்மளை கத்தர் வைக்க போறாரு. அதற்கு ஆண்டவர் நமக்கு திரவியங்களை தரப்போறாரு. மார்க் எழுதின சுவிசேஷத்தினுடைய 6ஆம் அதிகாரத்தினுடைய 38வது வசனத்தை 39, 40 3 வசனத்தை கூட வாசிக்கலாமா? அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார்கள். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும் புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அடுத்த வசனம், அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும், ஆமென், 50 பேராகவும் உட்கார வைத்தார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியான ஆண்டவர் பாருங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் பக்கத்துல இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே பசியா இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ப்ரீச் பண்ணது யார் அப்படின்னா கர்த்தர் தான் ப்ரீச் பண்ணியிருக்கிறாரு. ஆண்டவர் தான் அவங்கள போதிக்கிறாரு. அதனால ஏசப்பா இருக்கிறதுனால இப்ப யாரும் குறும்பு பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வனாந்தரமான ஒரு இடத்துல வச்சு ப்ரீச் பண்ணிட்டு, அதற்கு பிறகு ஆசீர்வாதத்திற்கு அவர்களுக்கு அஸ்தியவாரம் போடுவதற்கு ஒரு புல்வெளியில் ஆண்டவர் உட்கார வைக்கிறாரு. ஆனா எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எல்லாரையும் 50 பேராகவும் 100 பேராகவும் எப்படி ஆண்டவர் உட்கார வைக்கிறாரம்மா? வரிசைப்படுத்துகிறார், வரிசைப்படுத்துகிறார். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், நம்பர் 4, நமக்கு ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போறாரு. உங்களுக்கு திரவியங்களை ஆண்டவர் தர போறாரு, உங்களை மிச்சம் எடுக்க போறாரு. ஆனா அதற்கு ஆண்டவர் அடுத்து செய்கிற ஒரு பெரிய ப்ராசஸ் என்னன்னா, கர்த்தர் உங்களை என்ன பண்றாருன்னா லைன் பண்றாரு, வரிசைப்படுத்துகிறார். ஆண்டவர் வந்து நம்மளை எப்பவுமே வந்து கர்த்தர் வந்து அந்த அப்படியே
குழப்பி அல்ல. கர்த்தர் எப்படி நடத்துறாருன்னா நேர்த்தியாய். நான் நம்புறேன் இனி ஆண்டவர் உங்களை என்ன லைன் பண்ண போறாருன்னா, அந்த அப்பத்தை அந்த நன்மையை வாங்குற அந்த லைன்ல ஆண்டவர் உங்களை நிக்க வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்க போறாரு. நீங்க வரிசையில் நிக்கிறீங்க. இப்போ கடைசியில் ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது எல்லாருமே பந்திக்கு முந்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கடைசியில் கிடைக்குமா கிடைக்காதா, சிக்கன் காலியாச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வீட்டுக்கு போகணுன்றதெல்லாம் அடுத்தது. காலியாகுமோன்றதுக்காக தான் நம்ம நிறைய பேர் முன்னாடியே போய் சாப்பிட்ற மாதிரி நினைப்போம். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது. இந்த வரிசையில் முந்தி இருக்கிறவர்களுக்கும் கடைசி இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் எப்படி கொடுத்தாருன்னா திருப்தியாய ஆண்டவர் கொடுத்தார். கடைசி இருக்கிறவங்க கூட சாப்பிட்டு 12 கூடை நிறைய மிச்சம் எடுத்தார்களாமா. ஆமே, நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை வரிசைப்படுத்துகிறார். ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் வருகிற ஆண்டு நீங்கள் வரிசைப்படுத்தப்படுவீர்கள். நீங்கள் வரிசையாய் உட்கார வைக்கப்படுவீர்கள். வரிசையாக உட்கார வைக்கப்பட்டாலே நான் நம்புறேன் உங்களுக்கு அடுத்து என்ன வரும்னா, உங்க டேபிளுக்கு சாப்பாடு வரப்போகுதுன்னு அர்த்தம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை கரெக்டா வரிசையா உட்கார வச்சுட்டாரு. உட்கார வச்ச உடனே அவர்களுக்கு ஆகாரம் பரிமாறப்பட்டது. உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் வரிசைப்படுத்தப்படுகிறீர்கள். இதுவரையிலையும் கண்காணிக்கப்படவில்லை, இதுவரைக்கும் வரிசைப்படுத்தப்படவில்லை, இதுவரைக்கும் லிஸ்ட்ல நீங்க வரல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். பரலோகத்திலே ஒரு கணக்கு எழுதப்படுகிறது, அதிலே ஒரு வரிசை போடப்படுகிறது. அதிலே இன்னார் இன்னார் நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு கர்த்தர் கர்த்தர் வரிசைப்படுத்த ஆரம்பிக்கிறார். இனி உங்களுடைய கையிலே பெற்றுக்கொள்ளுகிற நாட்கள் ஆரம்பமாகிவிட்டது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதுவரையிலும் அந்த வரிசையில் உங்களுக்கு இடம் கிடைக்கல, இதுவரையிலும் அந்த லைன்லயே நீங்க இல்ல, இதுவரை நீங்க தூரத்தில் இருந்தீங்க, இதுவரைக்கும் அந்த இடத்துல நீங்க வரவே இல்லை. ஆனா இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் வரிசைப்படுத்துகிறார். அந்த ஆசீர்வாதத்தை வாங்குற அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறார். ஆண்டவருடைய கரத்திலே அப்பங்களும் மீன்களும் இருக்கிறது. இதோ தூரத்திலே இருக்கிற உங்களை அழைத்து கர்த்தர் வரிசைப்படுத்துகிறார். உங்க பிள்ளை வரிசைப்படுத்தப்படுகிறது. ஆமென். Thank you Jesus. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஹalleluya, ஹalleluya, ஆமென். வரிசைப்படுத்தப்பட்டாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கையில் என்ன பண்ண போறோம்னா வாங்க போறோம்னு அர்த்தம். ஆமென். பொதுவாக நம்ம உலகத்திலேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா ஆரம்பித்த உடனே எல்லாரும் என்ன எதில் நின்றுவாங்க, லைனாக நில்லுங்க, லைனாக நின்னுங்கன்னு சொன்னால் 1 by 1 என்ன பண்ண போகிறோம், கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். கர்த்தர் இந்த ஆண்டு முடியும் போது இனி இதுவரைக்கும் நீங்கள் அப்படியே ஸ்பிளிட் ஆகி இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் அங்கங்கே கொடுக்குறாங்களா கொடுக்கலையா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வருஷத்திலிருந்து உங்களுக்கு ஒன்று ஆரம்பிக்க போகுது. கர்த்தர் உங்களை லைன் பண்ணி கர்த்தர் வரிசைப்படுத்தி வரிசையில் நின்னாலே கன்ஃபார்ம் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதற்கு ஆரம்பித்து விட்டார். 2 கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி சொல்லுங்க, வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். பெருக்கத்திற்காக ஆண்டவர் வரிசைப்படுத்துகிறார். நான் நம்புற ஆண்டவரேன்னு மட்டும் சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவரேன்னு மட்டும் சொல்லுங்க முழு பலத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க சொல்ல சொல்ல அந்த மகிமை கடந்து வரட்டும். ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம் பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இப்பொழுது நீர் வரிசைப்படுத்த ஆரம்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரம், வரிசைப்படுத்த ஆரம்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். துவக்கம் 5 அப்பம் தான், 2 மீன் தான். ஆனா முடிவு 12 கூடை நிறைய என்னை மிச்சம் எடுக்க போகிறார். துவக்கம் 5 அப்பம் 2 மீன், ஆனால் முடிவு 20,000 பேர் போஷித்து
12 கூடை நிறைய மிச்சம் எடுக்கிறார். இயேசுவே, என் பிள்ளைய வரிசைப்படுத்துங்கப்பா, என் குடும்பத்தை வரிசைப்படுத்துங்கப்பா, அந்த லைன்ல நிப்பாட்டுங்கப்பா. அற்புதம் பெற்றுக்கொள்கிற அந்த லிஸ்ட்ல இப்பொழுது என் குடும்பத்தினுடைய பெயர் எழுதப்படட்டும், என் மகனுடைய பெயர் எழுதப்படட்டும். இதுவரையிலும் எழுதப்படாத பெயர், இதுவரையிலும் வரிசைப்படுத்தப்படாத நபர் இயேசுவே அந்த இடத்திலே வருவார்களாக. இது தீர்க்க தரிசனமாய் நடப்பதாக. நம்முடைய நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறக்கிற தேவனே, நன்றியப்பா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றியப்பா, 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 நன்றியப்பா. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், 5 அப்பங்களை 5000 பேருக்கு போஷித்து நீ மிச்சம் எடுக்க உதவி செய்த கர்த்தர், ஹல்லேலூயா, என்னை திருப்தியாக்கி நடத்த போறார். என் தேவைகளை கர்த்தர் சந்திக்க போறார். என்னை மிச்சம் எடுக்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்ய போறார். கரங்களை தட்டி எல்லாரும் பாடியாமே ஹல்லேலூயா. 5 அப்பங்களை 5000 பெருகச் செய்தார். பாடுவோம். 5 அப்பங்களை 5000 பெருகச் செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். கைகளை மேல தட்டி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். சொல்ல பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, வீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. விசுவாசத்தோடு பாடு. திருப்தியாக்கி நம்பிக்கையோட பாடு. சந்திப்பா, வீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. சொல்லுங்க எல்லாரும், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, வீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, வீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. காடைகள் வரவழைத்தா, மன்னாவால் உணவளித்தா. சொல்லுவோம். இயேசுவே, இயேசுவே, கிருப கிருப கிருப, அந்த பிரசன்னம் தொடரட்டும். ஓ, தண்ணீர்கள் ஓடச் செய்தா, கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓடச் செய்தா. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவா, என்
தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். இயேசப்பா திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. பஞ்சகால முடிவிற்கு வரப்போகிறது, பஞ்சகால முடிவிற்கு வரப்போகிறது. குறைவுகள் நிறைவாக போகிறது. கர்த்தர் நம்மை திருப்தியாக்க போகிறார். கர்த்தர் நம்மை மிச்சம் எடுக்க உதவி செய்ய போகிறார். நம்முடைய வருமான குறைவுகள் முழுவதும் மாறி போக போகிறது. வறுமை வறட்சிகள் முழுவதுமாக மாற போகிறது. கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை ஆண்டவர் நமக்காக திறக்க போகிறார். நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்கிற அந்த வாக்கு தத்தம் நாம் அநேகர் தலையின் மேல கர்த்தர் வைக்க போகிறார். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் என்கிற வாக்கு தத்தம் நிறைவேற போகிறது. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரம்பிக்கும் போது 5 அப்பம் 2 மீன், முடியும் போது 20,000 பேர் சாப்பிட்டு மிச்சம் 12 கூடைகள். ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நின்று இப்ப அந்த வாக்கு தத்தத்தை நம்ம எடுத்து ஹல்லேலூயா எல்லாரும் இதிலிருந்து விடுதலை ஆக்குறதற்கு கர்த்தர் வல்லவர். உபாகமம் 33 ஆமேன். யோசேப்புன்ற அந்த இடத்துல உங்க பேரை வச்சு நீங்க சொல்லுங்க, பென்ஸ் கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருளினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடியில் எழுந்தருளுடைய தயை பென்சின் சிரசின் மேலும் தன் சகோதரனின் விசேஷித்தவனுடைய உச்சம் தலையின் மேலும் வருவதாக. ஒரு விசை கூட உங்க பேரை சொல்லி இதை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். 3 வசனம். ஆமேன். ஹல்லேலூயா. உங்க பேரை சொல்லி ஆமேன். அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது வானத்தின் செல்வத்தினாலும். எஸ் ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் எங்களோட சேர்ந்து சொல்லுங்க. ஆமேன். செல்வத்தினாலும் பனியினுடைய ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருளினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்பனுடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சம் தலையின் மேலும் வருவதாக. ஹல்லேலூயா. தலைமேல கைய வச்சு இயேசுவே இதோ ஆசீர்வதிக்கிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. இதை யார் சபிக்க முடியும்? உங்களை யார் சபிக்க முடியும்? யார் சபிக்க முடியும்? இதோ ஆசீர்வாதத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. தன் சந்ததி இது வறுமையின் சந்ததி அல்ல, இது குறைவின் சந்ததி அல்ல, இது பரவி போகிற ஆறை போல, இது நீரூற்றை போல இருக்க போகிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அந்த கொத்தளங்கள் இப்பொழுது கட்டப்படுவதாக. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க எல்லாரும் அப்படியே ஜெபிச்சுட்டே இருங்க. எஸ் ஹல்லேலூயா. கணவனாருடைய அந்த கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
பிள்ளையினுடைய அந்த கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த ஜெபத்திற்கு பிறகு ஒரு மாற்றம் வரப்போகுது சகோதரனே, சகோதரியே, ஒரு மாற்றம் வரப்போகுது. கர்த்தரே அந்த மாற்றத்தை கட்டளையிட போறாரு. எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியாது, எப்படி நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, காற்றை காண மாட்ட, மழைய பார்க்க மாட்ட, ஆனா திரும்பி பார்க்கும்போது தண்ணீரால நிரப்பப்படும். சொல்லுங்க எல்லாரும் ஆமேன் முழு பலத்தோடு. இயேசுவே, 20,000 பேரை போஷிக்கிறதற்கு ஒரு சின்ன பையன் கர்த்தருக்கு போதும். 5 அப்பமும் 2 மீனும் போதும். உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு ஆண்டவருக்கு இந்த வனாந்தரம் போதும், இந்த வனாந்தரம் போதும். ஜெபிக்க ஜெபிக்க என்னுடைய குறைவுகள் நிறைவாகட்டும். சொல்லுங்க, குறைவுகள் நிறைவாகட்டும். உங்க கைகளை அப்பாவுக்கு நேராய் உயர்த்தி இந்த கையை நீங்க ஆசீர்வதிக்கணும், இந்த கையை நீங்க ஆசீர்வதிக்கணும். இந்த கையில உங்க ஆசீர்வாதம் கூட இருக்கணும். தேவரீர், என்னுடைய கையோடு உம்முடைய கை இருப்பதாக இருப்பதாக. இந்த கையில யார்ட்டையும் கடன் வாங்க கூடாது. இந்த கை கொடுக்கிற கையா மாறணும். ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். இந்த கையை நீங்க பிளஸ் பண்ணணும் ஆண்டவரே. நீ கையிட்டு செய்யும் எல்லாவற்றிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொன்ன வார்த்தை என் கையின் மூலமா நிறைவேறணும். ஜெபிக்க ஜெபிக்க ஆமை. நிறைய பேரு கண்ணீரோட ஜெபிக்கிறீங்க, கண்ணீரோட ஜெபிக்கிறீங்க. இயேசுவே, என் பிள்ளைகளை பாருங்கப்பா. ஆதாம் ஏவாள் என்கிற அந்த 2 பேருக்காக ஏதேன் என்கிற தோட்டத்தையே உண்டு பண்ணினீரே. எத்தனை நாள் எங்க பிள்ளைங்க எதிர்பார்த்து கிடப்பாங்க, எத்தனை நாள் என் பிள்ளைங்க அந்த இடத்துல அடைஞ்சு கிடப்பாங்க, எத்தனை நாள் மழையிலையும் வெயிலையும் கடந்து கஷ்டப்படுவாங்க. ஐயா, இப்போ ஒரு நன்மை உண்டாகட்டும் ஐயா, ஒரு நன்மை உண்டாகட்டும் ஐயா. உங்க பொக்கிஷ சாலை திறக்கட்டும் ஆண்டவரே. அந்த வறுமை இன்னையோட மாறணும், இந்த 100 நாள் ஜபத்தோட மாறணும். எங்க பிள்ளைங்க சாட்சி சொல்லணும். இயேசுவே, தேங்க்யூ ஜீசஸ். உங்களால் ஆகாதது ஒன்றும் இல்லை. நீ நடாத திராட்சை தோட்டத்தினுடைய கனியை நீ புசிப்பேன்னு சொன்னீங்க. நீ கட்டாத வீட்டில் குடியிருப்பேன்னு நீங்க சொன்னீங்க. அப்பா அப்பா, அவ்வளோ பெரிய மகா பெரிய தெய்வம். இப்போ என் பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய சத்தத்தை கேளுங்க. எந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணினாலும் இந்த ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைங்க கூட அந்த இடத்துல உங்க மகிமை கடந்து போகட்டும். இனி வறுமை இல்லை, இனி தேவையற்ற செலவு இல்லை. இயேசுவே, இப்பொழுது திரவியங்கள் திரவியங்கள் திரவியங்கள், முன்னோருடைய திரவியங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது வந்து சேரட்டும். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் தாண்டி உன்னிடத்திற்கு வந்து உன்னுடையதாகும், உன்னுடையதாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த பேரை நாங்க வாங்கணும் ஆண்டவரே. பஞ்சமுள்ள தேசத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலன் கொடுத்தார். இனி ஏசேக்கு இல்லை, இனி சித்தனா இல்லை, இனி ரகபோத் கர்த்தர் அவனுக்கு இடம் உண்டாக்கினார். இனி ரகபோத்து, இனி ஏசேக்கு இல்லை. ஏசேக்குல வெறுத்தவங்க, சித்தனாவில் வெறுத்தவங்க அத்தனை பேரும் என் பிள்ளைக்கு நீங்க கொடுக்கிற அந்த ரகபோத்துல வந்து கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்று சாட்சி சொல்லணும். அந்த திருமணம் வெற்றியா நடக்கணும். எங்க பிள்ளைகளுக்கு என்று உங்க வருகை தாமதிச்சா ஆண்டவரே, இந்த உலகத்துல குடியிருக்கிறதற்கு சகல காரியத்தையும், ஹல்லேலூயா, thank you Jesus. அந்த கான்ஃபிடென்ட்டை நீங்க கொடுக்கணும் ஆண்டவரே, அந்த தைரியத்தை நீங்க கொடுக்கணும் ஆண்டவரே. thank you Jesus. ஆமென். ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு இந்த ஸ்பெஷலா இன்னைக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை வச்சு நீங்க கண்டிப்பா நீங்க ஜெபம் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னா, உங்கள் வாழ்க்கையில் வந்து சிலர் வந்து இந்த ஆசீர்வாதத்தின் மேலே ரொம்ப பற்றுதல் சிலருக்கு இருக்காது. நான் என்னென்னா, அந்த பணத்துக்கு பின்னாடியே நம்ம ஓட வேண்டியதெல்லாம் கிடையாது. நம்ம பணம்னு ஆசீர்வாதம் அப்படியெல்லாம் ஓடணும் இல்லை. நமக்கு கர்த்தர் தான் முக்கியம்.
அது நம்ம ஆணித்தரமாக நம்ம இருக்கிறோம். கர்த்தரை நம்ம எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். இங்கே என்ன நம்ம சம்பாதிச்சாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் வருவார்னா உடனே போகிறதுக்கு நம்ம ரெடியாக தான் இருக்கிறோம். அது உண்மைதானே, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்கள் கையில் இந்த காசுன்ற ஒன்று உங்கள் கையில் இல்லைன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே இருக்காது. இந்த இந்த பணம் அப்படின்றது நான் சொல்கிறேன், ஒரு விதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குற ஒரு பெரிய பிளெஸ்ஸிங், ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது நமக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம மறுதளிக்கிற அளவுக்கு எனக்கு வேண்டாம். எனக்கு ஆடம்பரமாக வாழணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இன்னொருத்தரிடத்துல நான் எதிர்பார்க்காத அளவுக்கு கர்த்தரை நான் ஆசீர்வதிச்சா போதும். உண்மைதானே? அதனால் நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, கண்டிப்பாக உங்கள் கையில் காசு இருக்கணும். கண்டிப்பாக உங்கள் கையில் காசு இருக்கணும், உங்கள் கையில் பணம் இருக்கணும். பாருங்க, நம்ம எத்தனை இடத்துல அவமானப்படுறது. எதில் அவமானம்? இப்போ இயேசுவே நம்ம ஒருத்தன்ட்ட போய் சொல்லணும்னா, இயேசு நல்லவருப்பா, இயேசு பெரியவருப்பா அப்படின்னு சொல்லணும்னா நம்ம கையில் அவன் என்ன பார்க்குறான்? அவனுடைய கண்ணுக்கு என்ன பார்க்குறான்? சரி, உன் இயேசு நல்லவர் தானே, நீ ஒரு வீடு வாங்கிட வேண்டியதானே. உன் இயேசு நல்லவர் தானே, நீ ஒரு கார் வாங்கிட வேண்டியதானே. உன் இயேசு நல்லவர் தானே. நமக்கு தெரியும் என் இயேசு நல்லவர்ன்றத பணத்தில் வச்சிடலன்னு எனக்கு தெரியும், வீட்டில் வச்சிடலன்னு எனக்கு தெரியும். எனக்கு அவர் வீடு கொடுத்தாதான் இயேசுன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அவர் வஸ்திரம் கொடுத்தாதான் இயேசுன்னு சொல்ல மாட்டேன். அவர் என்னை தொட்டுட்டாரு, அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஆனால் உலகத்தில் இருக்கிற மனுஷன் நிறைய பேர் அவனை அப்படி ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனால் நான் என்ன நம்புறேன்னா, அவன் நம்மளை பார்க்கும்போது என்ன சொல்லணும்னா, இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. ஆமென். அதனால் இன்றைக்கு இரவில் ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாருமே நீங்கள் தயவு செய்து உங்களை அன்பாய் கேட்கிறேன், இந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். 20,000 பேரை போஷிக்கிறதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டது யார? ஒரு குட்டி பையனை, ஒரு சின்ன பையனை. அந்த சின்ன பையனை தெரிஞ்சு கொண்டதும் இல்லாமல் 20,000 பேருக்கு அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு இடம் சொல்லுங்க, வனாந்தரமான ஒரு இடம். அந்த வனாந்தரமான இடத்துல கர்த்தர் போஷித்து லைன் பண்ணி திருப்தி ஆக்கி மிச்சமும் கர்த்தர் எடுத்தாராமா. அதனால ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாரு. அது ஆண்டவர் நமக்கு சொன்னார். ஒன்னை கொண்டு நான் சின்ன பையன்றதுக்கு அர்த்தம் நம்மை கொண்டு கர்த்தர் செய்வார். நம்பர் 2, இரண்டாவது அவங்களுக்கு கர்த்தர் என்ன ஏற்பாடு பண்ணி கொடுத்தாராமா? என்ன? ஒரு அஸ்திபாரம். அப்படின்னா எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது மாதிரி ஆண்டவர், நான் உங்களுக்காக இன்னைக்கு இரவு கண்டிப்பாக உங்களுக்காக எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு கர்த்தர் வருகிற ஆண்டு ஒரு அஸ்திபாரத்தை நீங்கள் போட்டுறணும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அஸ்திபாரத்தை போட்டுறணும். ஹல்லேலூயா. அவ்வளோதான். இனி அங்கேயும் இங்கேயும் அலைகிற அந்த இருக்கக்கூடாது உங்களுக்கு. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் செய்வாராக. இப்போ எல்லாம் அப்படி கொஞ்சம் முன்னாடி வாங்க, அப்படி உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்கிறதற்கு ஆசைப்படுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் நல்லவர். ஸோ ஆரம்பிக்கும் போதே ஒரு 3-4 காரியத்தை சொன்னேன். இன்னைக்குள்ள செய்தியை இன்னொரு டைம் நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருக்குது, நம்ம யூடியூப்பில் இருக்குது 92 டேஸு. அதனால் இன்றைக்கி இன்னொரு டைம் கேட்டால் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு கர்த்தர் 2 வார்த்தையை சொன்னார். ஒன்று, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. இன்னொன்று, இன்னும் இடம் இருக்கிறது. கேட்கல? சத்தமாக சொல்லுங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? ஒன்று கர்த்தர் சொல்கிறார் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? இன்னும் இடம் இருக்கிறது. இன்னும் இடம் இல்லாமல் கூப்பிடுறது எங்க? இந்த சம்பவத்தில் கூப்பிடுறது எங்க? கல்யாண வீட்டில் விதவிதமான சாப்பாடை செஞ்சு வச்சு அழைப்பு யாருக்கு கொடுக்கப்படுது? எல்லாருக்குமே. தெருவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அழைப்பு கிடைக்கப்படுது. யார் வேணாலும் வாங்கப்பா, அங்கே கல்யாண வீட்டில் என்ன ரெடியாக இருக்குது, வந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு கூப்பிட்றாரு. அப்படி ஒருவேளை நம்ம இங்கே பேனர் அடித்து முன்னாடி நல்ல சிக்கன் பிரியாணி உள்ளே இருக்குது, யார் வேணாலும் வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு நம்ம ஒரு அனௌன்ஸ் பண்ணோன்னா என்ன இருக்கும்? கடைசியில் போடுங்கப்பா, க்ளோஸ் பண்ணுங்கப்பா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம அப்படி சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, இன்னும் இடம் இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் இருக்கிற இடம் மட்டும் என்ன பண்ணாது? சத்தமாக சொல்லுங்க. உலகத்தில் எத்தனை பேருடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணாலும் குறைஞ்சிடலாம்.
அவங்க எல்லாருமே கம்பெனி ஃபுல்லுன்னு போடலாம். ஆனால் ஏன் ஆண்டவர் மட்டும் ஒன்று வச்சிருப்பாரு, இல்லைப்பா ஃபுல் இல்லை. எவ்வளவு எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை கோடி பேர் வந்தாலும் இன்னும் இடம் இருக்கிறது. அதனால தயவு செய்த ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த இடம் இல்லைன்றது மட்டும் நீங்க என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு இது சாக்காவே மாறும். அப்படின்னா இல்லைங்க, எங்கேயுமே வேலையே கிடைக்கலங்க, எங்கேயுமே வேலையே இல்லைங்க, எனக்கு சம்பாதிக்கவே முடியாதுங்க, இது இப்படி ஆயிடுச்சுங்க, நான் படிச்சதெல்லாம் போயிருச்சு அப்படின்னு எல்லாருமே அப்படி சொல்றது வழக்கம். சொல்லவே சொல்லாதீங்க, இருக்கு. அது எப்படி இல்லாம போகும்? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இன்னும் இடம். இனி உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வரக்கூடாது? இல்லைன்ற வார்த்தை வரவே கூடாது. உங்களுக்கு பிள்ளைன்னு ஒன்று கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா அதுக்குன்ற மாப்பிள்ளைன்னு ஒன்று கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இல்லாம எல்லாம் போகாது. ஏன் உலகத்தில் ஆம்பிள்ளைகளே இல்லையா? இல்லை உலகத்தில் பெண் பிள்ளைகளே இல்லையா? இருக்குல்ல, வரல. இன்னும் வர்றதுக்கு ஜெபம் பண்ண வேண்டியதுதான் நம்முடைய வேலையை தவிர இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. அதனால ஆண்டவர் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்றார், எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது இன்னும். ஸோ அடுத்த வருஷம் அந்த நியூ இயருக்கு காலடி எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு இந்த 2 வார்த்தையும் நான் சொல்லுவேன். இந்த வருஷம் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, இன்னும் உங்களுக்கு இடம் இருக்கிறது. ஸோ ஜெபிக்க போறேன். தேங்க்யூ ஜீசஸ். எனக்காக கண்டிப்பா நீங்க ஜெபிக்கணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினார். எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய தேவை இருக்குது, நிறைய கடன் இருக்கிறது. ஆண்டவர் ஏதாவது ஒரு திரவியத்தை எனக்கு கர்த்தர் அனுப்பணும், கர்த்தர் எனக்கு ஒரு திரவியத்தை கர்த்தர் அனுப்பணும் அப்படின்னு சொல்றவங்க உங்க வலது கரத்தை மேல அப்படியே உயர்த்தி கொள்ளுங்கள். ஆமென். தகப்பனே, இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவனே, உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த 92வது நாள் உங்க பிள்ளைகளுக்காக திறப்புல நிற்கிறேன். இவ்வளவு பலவீனத்தின் மத்தியிலையும் திறப்புல நிற்கிற ஆண்டவரே, ஏசப்பா ஏசப்பா, ஆண்டவரே, நான் நேசிக்கிறது இல்லை, நீங்க எவ்வளவு நேசிக்கிற தகப்பன் ஆண்டவரே. நாங்களெல்லாம் உமது ஆடுகளப்பா, உமது ஆடுகளப்பா. துன்மார்க்கன் வாழ்ந்திருக்கிறான் ஆண்டவரே, துன்மார்க்கர் வாழ்ந்திருக்கிறாங்கப்பா, மோசமானவங்க எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க, கொலகாரங்க வாழ்ந்திருக்கிறாங்க, தீமை செய்கிறவங்க வாழ்ந்திருக்கிறாங்க, திருடர்கள் நல்லா இருக்கிறாங்க. ஆனா உங்களை சார்ந்து உங்க சமூகத்துல இத்தனை நாட்களும் உங்க பாதத்தை பிடிச்சிருக்கிற எங்க பிள்ளைங்களை நீங்க எப்படிப்பா கைவிடுவீங்க? எப்படிப்பா விட்டு விலகுவீங்க? நீங்க விட்டு விலக மாட்டீங்க ஐயா. இப்போ உங்க இரக்கம் எங்க சிஸ்டர் மேல திரும்பட்டும், எங்க பிரதர் மேல திரும்பட்டும், எங்க தாயார் மேல, தகப்பனார் மேல, மகன் மேல ஐயா இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. உங்க கண்ணு பார்க்கட்டும் ஆண்டவரே. போதும் போதும், நீங்க பார்த்து சொல்லுங்க, என் பிள்ளைய பார்த்து சொல்லுங்க, என் குடும்பத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. உன் யுத்தம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க, உன் பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க, நீ எண்ணி எழும்ப ஆரம்பிப்பேன்னு சொல்லுங்க, இன்னையிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுங்க. இதற்கு பிறகு நீ ஏறிட்டே இருப்ப, உயர்ந்துட்டே இருப்ப. நீ சொல்லுங்கப்பா, உன் கரத்தை பிடிச்சு நான் உயர்த்துவேன்னு சொல்லுங்கய்யா. நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. என் மகளை பார்த்து, இந்த ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற என் குடும்பத்தை பார்த்து ஒரு வார்த்தை சரியாயிருட்டும்னு சொல்லுங்க, விடுதலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லுங்கப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க வருகை தாமதிக்குமானால் அடுத்த வருஷம் இதே டிசம்பர்ல இப்படி நாங்க ஒரு ஜபத்துல இருக்கும்போது என் பிள்ளை வந்த வண்ணமா அல்ல, இப்ப இருக்கிறது மாதிரி இல்ல, பல மடங்கு ஏசப்பா என்ன அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போனாரு. போன வருஷம் இந்த ஜபத்துல அட்டன் பண்ணும்போது நான் இப்படி இருந்தேன், ஆனா இந்த வருஷம் கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, கர்த்தர் என்ன நினைச்சிட்டாரு, கர்த்தர் என்ன உயர்த்த ஆரம்பிச்சிட்டாரு. என் பிள்ளை சாட்சி சொல்ல போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. இறங்குங்கப்பா,
இறங்குங்கப்பா. நீங்க கை கொடுக்கலன்னா வேற யாருப்பா கை கொடுப்பா? நீங்க அஸ்திபாரம் போடலைன்னா வேற யாருப்பா அஸ்திபாரம் போடுவா? வேற யாராலும் அந்த அஸ்திபாரத்தை போட முடியாதுப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு கிரவுண்டை உனக்காக நான் ரெடி பண்ணுவேன். ஒரு அஸ்திபாரத்தை நான் உனக்காக ரெடி பண்ணுவேன். நீங்க சொன்னீங்கல்ல, ஆண்டவரே எங்களுக்கு பேக்ரவுண்ட் யாருமே இல்லப்பா, எங்களுக்கு பின்புலம் யாருமே இல்லப்பா, எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தட்டி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லப்பா, எங்க பிள்ளைகளை கையை பிடிச்சி தூக்கி விடுகிறதுக்கு யாருமே இல்லப்பா, உங்களை தவிர யாருமே இல்லப்பா. அதனால இப்போ அந்த அஸ்திபாரம் இல்லாத பிள்ளைகளுக்கு, பேக்ரவுண்ட் இல்லாத பிள்ளைகளுக்கு, தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்போ ஆண்டவரே வந்து நின்று ஒரு கிரவுண்டை நீங்க அமைச்சு ஒரு அஸ்திபாரத்தை போட்டு எங்களுக்கு வளரும்படி நீங்க என் பிள்ளைய தூக்கி விடணும். நன்றி அப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இனி இருக்கிற நாள் முழுக்க உங்க பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எந்த விதத்திலும் தடையில்லாம நாங்க இந்த ஜபத்தை முடிக்கிறதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. 23ஆம் தேதியில நாங்க முடிக்கும் போது ஒரு நன்றியோட முடிக்கிறதற்கு கர்த்தர் பலன் தாரும். உங்க கிருபை தாங்கட்டும். உங்க பிள்ளைகள் ஆண்டவரே செலுத்துகிற பொருத்தனைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரிப்பீராகப்பா. எங்க திருச்சபையினுடைய இடத்திற்கு மீதி தொகையை கொடுத்து முடிக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு கிருபையை பாராட்டி சீக்கிரத்திலே அடுத்த ப்ராஜெக்டை நாங்கள் ஆரம்பிக்கிறதற்கு ஒரு வழியை கர்த்தர் திறக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நன்மையும் கிருபையும் உங்க பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.